அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஐயா கரூர் சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும் வணக்கம். வணக்கங்க. ஸ்டார் அகாடமியுடைய 252வது வாராந்திர ஜோதிட நிகழ்ச்சி இடைவிடாமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா மாதிரியான பெரியவர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லோருக்கும் ஜோதிடத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட தாகம், இதுதான் இறைவனுடைய அனுகிரகத்தோட இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு வருது. இது இன்னமும் நீர் கொண்டு எவ்வளவு காலம் நடைபெற வேண்டும் என்று இறைவன் அனுகரிக்கிறாரோ அதுவரை இது தொடர்ந்து நடக்கும். அதுவரை நீங்களும் ஜோதிட சம்பந்தமான விஷயத்தை அள்ளி அள்ளி பருகலாம். இன்றைக்கு நம்முடைய ஐயா கரூர் சுப்பிரமணிய ஐயா இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில சிறப்புரை நிகழ்த்த வந்திருக்காங்க. ஜோதிட பலன் கணிக்கும் நுணுக்கங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஏதோ மேல இருந்த வாரியா பார்த்தா இது பொதுவான ஒரு தலைப்பு மாதிரி தோணும். ஆனா ஐயாவுடைய ஆழ்ந்த கருத்துக்கள், ஆழ்ந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 47 ஆண்டு காலம், 48 ஆண்டு கால அனுபவம் இன்றைக்கு நமக்கு ஐயா கொடுக்க இருக்காங்க. ஐயாவுடைய வயது இப்போ கிட்டத்தட்ட 1948 ஜனவரி மாதம் பிறந்திருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 78 ஆண்டு காலம் ஐயாவுடைய வயது. அவருடைய ஐயாவுடைய 30வது வயசுலயே இந்த ஜோதிட துறைக்கு ஐயா வந்துட்டாங்க. ஐயா ஒன்னு சொல்றேங்க ஐயா. சொல்லுங்க. நான் ஜோதிடத்துக்கு வந்து 30 வருஷம் ஆகுதுங்க. அதாங்க ஐயா, ஜோதிடத்துறைக்கு வந்து 30 ஆண்டுகள் ஆகுது. ஆமா. ஐயாவுடைய தகப்பனார் பெயர் குமாரசாமி குமராயி அம்மாள், பெற்றோர் பெயர். ஐயாவுடைய 1.5 வயது இருக்கும்போது தகப்பனார் காலமாயிட்டாங்க. 1980 பரமத்தி வேலூர் பழனியப்பன் அப்படிங்கிற ஐயா ஒருத்தர் மூலம் ஜோதிடத்தை பற்றி ஒரு அறிமுகம் கிடைக்குது. பின்னால குதிரை வாங்குவது சம்பந்தமாக, அவருடைய தகப்பனார் குதிரை வாங்குவது சம்பந்தமாக எழுந்த சர்ச்சையில் ஒரு ஜோதிடர் குதிரை வாங்கலாம் சொல்ல, இன்னொரு ஜோதிடர் குதிரை வேண்டாம் சொல்ல, அவர்கள் 2 பேருக்கு அது பிரச்சனையாகி குதிரை வாங்கலாம்னு சொன்னதை நம்பி அப்பா குதிரை வாங்கக்கூடாதுன்னு சொன்ன ஜோசியர் வாங்கினா 6 மாசத்துல காலம் ஆயிடுவார் அப்படின்னு சொன்னதை மீறி குதிரை வாங்கப்பட்டு பின்னால அதே மாதிரி அப்பா காலமானதுனால இவருக்கு ஜோதிடத்தின் மீது ஒரு தாக்கம் ஏற்படுறதுக்கு இந்த நிகழ்வு காரணமாக இருந்துச்சு. இந்த 78 ஆண்டு காலம் ஆனாலும் கூட ஐயாவுடைய அந்த ஆழ்ந்த அனுபவம், பெரியவங்க சொல்றத கேட்கணும் அப்படின்னு அன்னிலிருந்து இன்னைக்கு வரையும் பெரியவங்களா இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைய தலைமுறைகள், இனி வர தலைமுறை எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்றைய தலைமுறைகள் அதை பெருசாக எடுத்துக்கொள்வதில்லை. இன்னும் சொல்ல போனா சில நேரங்களில் உதாசீனப்படுத்தி விடுகிறாங்க. ஒரு குழந்தையா இருக்கும்போது தன்னுடைய தகப்பனார் தான் ஹீரோன்னு நினைக்கிறாங்க. குழந்தையிலிருந்து வளர்ந்து ஒரு 12-13 வருஷம் ஆன பிறகு அப்பாவுக்கு என்ன தெரியும், நமக்கு தான் எல்லாம் தெரியும், அவரெல்லாம் பழம் பெருசு, அவங்களுக்கு இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் தெரியாது அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் வயது முதிர்ந்து கல்யாணம் ஆன பிறகு அவர்களுக்கு அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க.
இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அனுபவமாக உள்வாங்கிக் கொண்டு இருப்பதனால்தான் இந்த அப்பாக்கள் அமைதியானவர்களாக இருக்கிறார்கள். ஆழ்கடல் எப்பயும் அமைதியா இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ இப்படி ஒரு பெருத்த அனுபவத்தை உட்கொண்டு இருக்கிறனால்தான் அப்பாக்கள் இப்படி அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தொழில்நுட்பத்தில் வேணுமானா இன்றைய தலைமுறை முன்னோடியாக இருக்கலாம், எடுத்துக்காட்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஆழ்ந்த திண்மையான ஒரு உறுதியான அனுபவம் என்பது இந்த பெரியவர்களிடமிருந்து கிடைக்கும். அந்த அனுபவத்தின் மூலம்தான் வாழ்க்கையை நடத்தி செல்வது, அந்த அனுபவத்தின் மூலம் வாழ்க்கையை மேம்படுத்தி செல்வதுதான் நல்ல விஷயமா இருக்கும். அந்த அடிப்படையில ஐயா அவர்களுடைய அனுபவம் நமக்கு மேலும் மேலும் பயன்படும். ஏன்னா ஐயாவை நான் வயது மூப்பின் காரணமாக அடிக்கடி தொந்தரவு பண்ண விரும்பல. ஐயா தயார்னா நான் மாசத்துக்கு ஒரு தடவை கூட கூப்பிட்டுருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஐயா கிட்ட விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் சில நேரங்களில் வயது மூப்பையும் கவனத்தில் எடுத்துட்டு வந்திருக்கு. இருந்தாலும் சரி கூப்பிட்டு பார்த்தேன். ஐயா ஒரு செஷன் கொடுக்கணுங்க. ஐயாவும் ஒரு துடிப்பு மிக்க வாலிப புள்ள மாதிரி வந்து செஷனை கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. மிக்க மகிழ்ச்சி. மிக்க ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஸ்டார் அகாடமி சார்பிலும் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவரின் சார்பிலும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து ஐயா அவர்களுக்கு வழிவிட்டு மேடை ஐயா அவர்கள் வசம் ஒப்புவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கங்கய்யா, நீங்க தொடரலாங்க. வணக்கங்க ஐயா. நீங்க சொன்னது சொன்னங்க 100% உண்மைங்க. 1980லிங்க கடுமையான சோதனை பேர் வெங்கடாச கவுண்டனும் ஜோதியை கூட்டிட்டு போனாங்க. அவர் ஜாதத்தை பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாருங்க. எல்லா பேரும் சொல்லிட்டு 3 மாசம் எங்க வீட்லயே விட்டுட்டு போங்க, அப்புறம் கூட்டிட்டு போங்க. அவர் வந்து உயிரை பணி வைக்கிறேன், தற்கொலை எண்ணத்துல இருக்கான்னு சொன்னாருங்க. ஆனா என்னுடைய விஷயத்தை பொறுத்த வரை பயங்கரம் ஊர்ல எதிர்ப்புங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் எனக்காக ஊரையே எதிர்த்தார். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், உங்க கூட பேசுறேன்னா அவங்க வெங்கடாசலம் கொடுத்த ஜோசியர் அவருனாலதான் நான் உயிரோட இங்க பேசுறேன். அவர்கிட்ட நான் சிக்கலைன்னா நீங்க உயிரோட இல்லை, 30 வயசுல இறந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜோசியரு அவர். வேலூர் பழனிப்பன், ராமானுஜம் 3 பேருக்கு தினம் நினைச்சுதாங்க ஜாதக கையில வாங்குவேன். ஏன்னாங்க எனக்கு குருதிசை நடக்கும்போது ரிஷபலாக்கு குருசு 8 கூடையவன் 2 5 கூடையன் ஜாரம். அப்படிங்கும்போது 2 5 கூடிங்கும் போது வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டேன். 5 கூடைங்கும் போது போலீஸ்ல கேஸ் போட்டாங்க. வெங்கடாஸ்கர் சொன்னார், குருதிசை முழுவதும் நீ கஷ்டத்தை அனுப்பி சனி திசை வந்தா உனக்கு வெற்றி கிடைக்க பூரிசத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. அவர் இறந்த பிறப்ப ராமானுஜா சொன்னாருங்க, பங்க முடியாது சொன்னாருங்க. அந்த சனி திசை வந்தா ராமானுஜா கிட்ட போனங்க, பார்த்தாரு. அது பைசூல முடிஞ்சு அடுத்து என்ன செய்யறேன்னு கேட்டாருங்க. நான் சொன்னங்க. அவரு இல்ல ஜோதியம் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, இந்த புத்தகம் படிச்சுங்க, உனக்கு குரு கிடையாது. புதன் குரு சாரத்தில் இருந்தாலும் குரு புதன் சாரத்தில் இருந்தா அவங்களுக்கு குரு இல்லாம படிக்கணும், புக்கு கொடுத்து படிக்க சொன்னாருங்க. 1 வருஷம் படிச்சேங்க, பேச ஆரம்பிச்சேன். பயம் வந்தது. 6 மாசம் உடனே சொல்ல ஆரம்பிச்சேங்க. ஒரு ஜாதக பலன் கரெக்டா வந்ததுங்க. 8வது மாசம் தொப்புள் கூடி கழுத்தை சுத்தி குழந்தை இறந்து பிறந்ததா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணாங்க. உங்க மாதிரி சொன்ன ஒரே ஜோசியர் வசந்தவர் முருகேசன் தான், இதுவேளை யாரும் சொல்லல அப்படின்னாங்க. உடனே வசந்தவர் முருகேசன் அடுத்த நாள் பார்க்க போனேன். அவர் தெளிவா சொன்னாருங்க, ஜாதகம் கணிச்சு பார்த்தோம்னா நீங்க ஜாதகம் பார்த்தா பலன் சொல்லணுமா, நீங்க சொல்லி தப்பு பார்த்து ஜாதகம் தப்பு இருக்கும், நல்லா சொல்லுவீங்க, காசு வாங்க மாட்டீங்க, சந்தை என்ன இருந்தாலும் கேளுங்க அப்படின்பார். அப்போலாம் இது கிடையாதுங்க, செல்போன் கிடையாது, எச்சிரியில் பேசுவோம், சந்தையை சொல்லாருங்க. அடுத்து சிங்களாந்த அருணாசனாலும் புதன் தீசா வரட்ட இங்க ஒரு PhD அப்படின்னாரு. சரி காசுக்கு ஐஸ் வைக்கிறேன், கடைசியில் எவ்வளவு வேணும்னு கேட்டேன். கொடுக்கணும் 200 கொடுத்து 100 ரூபா திருப்பி கொடுத்தாருங்க. இன்னைக்கு அவர் தரேன்னு நினைச்சிருக்கிறேங்க. சரி பாயிண்ட்டுக்கு வாருங்க. ஜோதிடத்தை பத்தி எடுத்துக்கிட்டாங்க. 3500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜோதிட சாஸ்திரம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா நமக்கு முன்னாடியே கிரேக்கன் ஏதன்ஸ்ல நமக்கு முன்னாடி ஜோதிட சாஸ்திரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர்லாம் மன்னராவான்னு அப்பயே சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜோதிடர் விருப்பத்துக்கு ஏற்க ஜூலியஸ் சீசர் பேரை ஜூலை மாதத்துக்கு வைக்கிறாங்க, அகஸ்டஸ் சீசர் பேரை ஆகஸ்ட் மாசம் வைக்கிறாங்க. நமக்கு முன்னாடி அங்க வந்துருச்சுங்க. இந்த அனுபவத்தில் நான் படிச்ச புக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது வருங்க. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா
ஜோதிடத்துல பலர் பல விதமா பேசுறாங்க. நான் சொல்றேங்க, மேச லக்கணம்னு எடுத்துக்கிட்டா லக்கணாதிபதி செவ்வாய், எட்டுக்குடையவன் செவ்வாய். அந்த லக்கணத்துக்கு செவ்வாய் எட்டுக்குடிய பலனைத்தான், அட்டமாதி பலனைத்தான் கொடுப்பான். ரிஷப லக்கணத்துக்கு சுக்கிரன் லக்கணாதிபதி 6 பலனைத்தான் கொடுப்பார். அதே துலா லக்கணத்துக்கு சுக்கிரன் 8 பலன்தான் கொடுப்பான். விருச்சிக லக்கணத்துக்கு 6 பலன்தான் கொடுப்பான். லக்கணாதிபதி என்ற பலனை எடுக்கக்கூடாது. 100க்கு 110% சாரம் தான் பேசும். கோச்சாரத்தை வச்சு பேசுறது தவறு. கோச்சாரம்ங்கிற அது கோச்சாரம் அல்ல, கோள் சாரம். இப்போ நான் ரிஷப லக்கணம், சனி என்ற கோள் புதனை சார்ந்துள்ளது, அத கோள் சாரம். ஈரோடைங்கிற ஊர் எப்படி ஈரோட மாறிச்சோ, நாமகிரிங்கிற ஊர் நாமக்கல் எப்படி மாறிச்சோ, அதே மாதிரி கோள் சாரம் கோச்சாரமா மாறிடுச்சு. இப்ப சிம்ம ராசி யாருங்களா 8ல ராகு. இப்ப சிம்ம ராசியில நம்ம முதலமைச்சர் இருக்காரு. சிம்ம ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேரு முதலமைச்சர் ஆக முடியுமா? காலாண்டு எடுத்துக்க தேதி கிளிக்கும் போது ஒவ்வொரு காலாண்டு ஒவ்வொரு ராசி பலன் போட்டிருக்காங்க. அதை நம்புறாங்க எல்லாருமே. ராசியில் பெரும்பாலும் சந்தேகம் கேட்கறாங்க, நிறைய கேட்கறாங்க. எங்க பையனுக்கு கடக ராசிங்க, அவனுக்கு எப்பவுமே கல்யாணம் ஆகுன்னு கேட்கறாங்க. எங்க பையனுக்கு மகர ராசிங்க, அவனுக்கு எப்ப வேலை கிடைக்கும், இப்படிலாம் கேட்கறாங்க. இந்த ராசி வச்சு டிவியில பலன் சொல்றது, பேப்பர்ல போடுறது, இதெல்லாம் மாபெரும் தவறுங்க. அறந்தாங்கிலிருந்து ஒருத்தர் செல்போன் ஒரு யூடியூப்ல பேசியிருந்தாருங்க, நான் முதலமைச்சர் இருந்தா ராசி வச்சு பலன் சொல்றேன், குடிச்சு உள்ள போடுவேன், ஜெயில போடுவேன் அப்படின்னாரு. அவர் நம்பர் கிடைக்கல, அவர் பாராட்டுறேன். சாரம் தான் பேசுங்க. அடுத்தது செவ்வாதோஷம் ஒண்ணு சொல்றாங்க. அந்த செவ்வாதோஷம் சொல்லியே பல பேருக்கு திருமணம் தடைப்படுதுங்க, ஆண்களுக்கு பெண்களுக்கு. செவ்வாய் ஆட்சி உச்சி நீச்சம் பெற்றாலோ, செவ்வாய் எந்த வீட்டுல அமர்ந்தாலோ அந்த வீட்டை செவ்வாய்க்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் செவ்வாதோஷம் இல்லை. அவருக்கு அந்த ரத்தம் பாசிட்டிவ். தைரியமே சொல்லுங்க, மாறவே மாறாது. பூர்வ ஜென்மத்தில் என்ன திசா புத்தியில் நம்ம உயிர் பிரிந்ததோ அதே திசா புத்தியில் தான் நம் பிறப்பு இருக்கும். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு எடுத்து ஆயுசு சரியாக வரும். லக்கணம் சரியாக இருக்காது என்பதை எழுதி தெரிந்து கொள்ளலாம். நான் 100 ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணேன், சரியா வந்தது. ஆனா மேடையை பேசுறதுக்கு பயமா இருந்தது. ஒரு அம்மா ஜாதகம் கொண்டாந்தாங்க. அந்த ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது அவர் எழுதியிருக்காரு, சந்திர திசை இருப்பு பூர்வ ஜென்மமாக இந்த ஜென்ம இருப்பு 5 வருஷம் 7 மாசம் 10 நாள் எழுதியிருந்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்ம தான் ஒரு முடிவணிக்கு நம்ம மாதிரி இன்னொருத்தர் எழுதியிருக்காரு, இவர் பார்க்கணும் எங்க இருக்காரு அப்படின்னு நான் கேட்டேன் அந்த அம்மா கிட்ட. அந்த அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவர் ஆலமரத்தை பற்றி இறந்துட்டாருன்னாங்க. எனக்கு கஷ்டமா போயிடுச்சு. இதை என் நண்பர் பரமேஸ்வரன் வக்கீலுக்கு சொல்லியிருந்தேன். 3 மாசம் வக்கீலுக்கு போகும்போது அவர் சிவனடி எழுதுற புக்ல இருந்த குறிப்பிட்டு வந்தார். 10 பக்கம் ஜோசியத்துக்கு எழுதியிருந்தார் சிவனடியார். அதுலயும் அவர் எழுதியிருந்தார், கற்பு செயல்பாக இருப்பு அல்ல, பூரிய ஜென்மமாக இருப்பு, இந்த ஜென்ம இருப்புன்னு எழுதணும். அப்போ நம்ம மாதிரி என்ன 2 பேர் வந்துட்டார் பாருங்க. பூர்வ ஜென்மத்தில் என்ன திசா புத்தி உயிர் பிரிஞ்சோ அதாவது திசையில் அதே திசையில் தான் பிறப்பு இருக்கும், மாறவே மாற. ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் லக்னாதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்குது பார்க்க வேண்டும். லக்னாதிபதி 8 சாரம் பெற்று 6, 8, 12 கூடியவர் வலுத்தால், கேந்திர திரிகோணத்தில் இருந்தால், அவள் எவ்வளவு கோடீஸ்வரராக இருந்தாலும் சொத்துக்குண்டான அந்த சொத்துக்குண்டான சுகத்தை அனுபவிக்க முடியாது. நான் ரிஷப லக்கணம், லக்கணாய சுக்கரன் அட்டமாதி குருசாரம். குரு கேந்திரத்தில், செவ்வாய் கேந்திரத்தில், சுக்கரன் கேந்திரத்தில், 6, 8, 12 கேந்திரத்தில் நல்ல சொத்துள்ள வந்தார். ஆனா சொத்துள்ள அந்த சொத்துக்குண்டான சுகத்தை நான் அனுபவிக்க முடியவில்லை. அதே மாதிரி ராகு கேது பத்தி பேசுவாங்க. ராகு 7ஆம் இடத்தால் திருமணம் தாமதம் சொல்லுவாங்க, தார குற்றவரம் சொல்லுவாங்க, தாமதம் வரலாம். ஆனா 7ஆம் உள்ள ராகு 5 சாரத்தில் இருந்தால் கெடுபலன் கொடுக்காது. உதாரணத்துக்கு மீன லக்கணம் 7ல ராகு,
சந்திர சாரத்தில் இருந்தால் ராகு திசை வந்தால் கணவன மனைவி பிரிக்காது. ராகு போல் கொடுப்பார்களே, கேது போல் கெடுப்பார்களேன்னு சொல்றாங்க. 2 பேர் பேசியிருந்தாங்க, அங்க பேர் சொல்ல விரும்பல. நான் அவங்க திருப்பி கேட்டேன். ரிஷபலக்கம் 7 கேது, சனி சாரம், சனி 10ல, நாமக்கல் ராமலிங்க ஜாதகம், அவர் எம்எல்ஏ ஆனது எப்படி, கேது புத்தியில எப்படி எம்எல்ஏ ஆனாரு அப்படின்னு கேட்டேன். ஒருத்தர் கேட்டாரு, அவர் உங்ககிட்ட ஜாதகம் பார்த்தாரா? இல்ல, அங்குள்ள இருக்கிற ஜோசியர் கேட்டாரு, இவர்தான் எம்எல்ஏ ஆகணும்னு நான் சொன்னேன். இப்போ கேது ரிஷபலக்காந்துக்கு கேது 7 சனி சாரம் பெற்று சனி 10ல் இருந்ததால் அவர் எம்எல்ஏ ஆகிவிட்டார். சாரம் எப்படி பேசுது பாருங்க. எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்க, சாரம் தான் பேசுது. அடுத்து குரு பலன் சொல்றாங்க. குரு பலன் அல்லது கருபலம். ஏற்றுக்கு வந்த பெண்களுக்கு 2, 5, 6, 9 பலனக்கூடிய புத்தி வந்தா கருவை தாங்கும் பலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். குருபலனே சொல்லி 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 பல பேர் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. முதல்ல திசா புத்தி எடுக்கணும். அடுத்த திசா புத்தி என்ன செய்யும்? முதல்ல பொருத்தம் பார்க்கறதுக்கு 2 பேருக்கு ஆயுள் கெட்டியான்னு பார்க்கணும். அடுத்தது புத்திரதோஷம் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது இன்னொரு திருமணம் வருமா, தார குற்றம் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கும் பிறகுதான் பொருத்தத்தை பார்க்கணும். அதை விட்டுட்டு எடுத்துன்னு புக்ல வெளியிட்டு இருக்காங்க, 10க்கு 9 பொருத்தம் இருக்குன்னு எடுத்து பார்த்துடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் சொல்றேன் கேளுங்க. விருச்சை லக்கணம் 2ல சந்திரன் தான் புத்தி நடத்துறார். சாரண சுக்கிரன் கடகத்தில் 9ல். சந்திர புத்தியில் திருமணம் வேண்டாம், 10 மாதம் திருமணம் வேண்டாம்னு சொன்னேன். வேற எங்கேயாவது கேட்டீங்களான்னு கேட்டேன். வசந்த முருகேசன் ஒருத்தர் கேட்டான், மோகன் ஒருத்தர் கேட்டான். 2 பேருமே 9 மாதம் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் 4 வருஷம் குருபலன் போயிரு, நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா அப்புறம் இன்னும் 2 வருஷம் கல்யாணம் ஆகாதுன்னு போட்டு மிரட்டிட்டாங்க. பாருங்க, விருச்சிக கணக்கு பாதகாதி 2ல சந்திரன், சாரநாத சனி, சாரநாதன் சுக்கிரன் கடகத்துல. அப்ப கணவன் சாணகம் ரிஷபம் வருதுங்களா? ரிஷபத்துக்கு ஒரு மாரகாதி சந்திரன், ஒரு மாரகமாக 8ஆம் இடத்தில் சாரநாதன் சுக்கிரன் கடகத்தில், சிரத்துக்கு 3, 8 மாரகம். திருமணம் ஆகி 3 மாசத்துல காவேரி குளிக்கும்போது தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டான். இந்த குருபலன் எப்படி கெடுத்தது? அடுத்த உதாரணம் இன்னொன்னு சொல்றேங்க. கும்ப லக்கணம் 11ல சனி, சுக்கிரன் காரம், சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, 9 சேர்ந்தது திருமணம் சாணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா அடுத்த 5 மாதத்துல அட்டமாதி புதன் புத்தி 8 கூடியவன் 7. என்னாகும்? புதன் புத்தி வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரிங்க இன்னொரு குறிப்பு சொல்றேன், நீங்க எடுத்துக்கங்க. 2 பேர் ஜாதகம் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. கூட ஒருத்தர் வர்றார், அவர் ஜாதகம் பார்க்கல, ஃப்ரெண்டு கூட வர்றார். 3ஆம் இடத்தை வச்சு வந்தவர் ஜாதகத்தை வச்சு 3ஆம் இடத்தை வச்சு பலன் எடுங்க, வந்தவருக்கு பலன் சொல்லுங்க, சரியா வரும், மாறவே மாறாது. அதே மாதிரிங்க 5ஆம் இடத்துக்கு 9, 10 கோடி லக்னாதிபதி உடன் இருந்தால் தெய்வம் துணையுண்டு. பல பேருக்கு சம்பவம் நடந்தது. எனக்கு நடந்த பிறகுதான் நான் அசந்து போயிட்டேன். உதாரணத்துக்கு 2 சொல்றேன், என்ன நான் சொல்ல விரும்பல. ஒரு அம்மா ஜாதகம் பார்க்க வந்தாங்க, தாராபுரத்துல இருந்து. ரிஷப லக்னம், குரு புத்தி, புதன் சாரம், பூரி சுத்துல கேசாங்க, ஆமாங்க. அடுத்து சனி புத்தி வருது, சனி புதன் சாரம். இன்னும் 10 மாசத்துக்கு வாயிலா வாங்குங்க. 10 மாசம் கழிச்சு சனி புதன் சாரத்துக்கு 5 கூடிய புத்தி வந்தால் கேஸ் ஜெயிக்கும். எப்பொழுதுமே 5 கூடிய புத்தி வந்தா கேஸ் ஜெயிக்கும். காரணம் சத்துருஸ்தானத்துக்கு விரையாதிபதி. அந்த அம்மா 1 வருஷம் கழிச்சு வந்தாங்க, கேஸ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா சந்தோஷம் சொன்னேன். ஒரு சம்பவம் நடந்தது அந்த அம்மாவே சொன்னாங்க. என்ன சம்பவம்னு கேட்டேன். நாளைக்கு கேஸ் விசாரணை இன்னைக்கு நம்ம வக்கீல் சொல்லி தருவார். எதிர்கட்சி வக்கீல் என்னென்ன கேள்வி கேட்பாரு, நீ எப்படி எல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த அம்மாவும் சொல்லி கொடுத்துட்டாரு உங்க வக்கீல். ஆனா கூண்டுல ஏறினோடனே
எதிர்கட்சி வக்கீல் இவங்க வக்கீல் சொல்ல கேள்வி ஒண்ணு கூட கேட்கல. பட்டா, சிட்டா, சர்வே நம்பரு, சக்கமந்தி எல்லாம் கேட்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம கரெக்டா பதில் சொல்றாங்க. இதுக்கு வக்கீல் ஆச்சரியம். கூட்டுல இருந்து இறங்கி வந்தா எப்படிமா இந்த இதை இவ்வளவு கரெக்டா சொல்லி உங்க சொல்லி தரவில் எப்படி சொன்னீங்க எப்படின்னு கேட்கறாங்க. கேட்டேன்னா, ஐயா நான் பஸ்ல இருந்து இறங்கி கோர்ட்டுக்கு வந்தேன். வரும்போது ஒரு பிச்சைக்காரி பிச்சை கேட்டான். நான் பிச்சை சரி பணம் கொடுத்தேன். என் கையை பிடிச்சு எழுத்து ஆட்டா பின்னாடி நிறுத்தி வச்சு எதிர்கட்சி வக்கீல் என்னென்ன கேள்வி கேட்பார் இப்படி எல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு எனக்கு நல்லா சொல்லி கொடுத்து அனுப்பணும். அதனால நான் சொன்னேங்க அப்படின்னு சொல்ல உடனே கார் எடுத்து அந்த வக்கீல நம்ம போய் பார்க்க அந்த பிச்சைக்காரி இல்லை. தெய்வம் மனித ரூபாய் நம்ம 100% வேலை செய்யும். அடுத்த இன்னொருத்தர் கோயம்புத்தூர்ல பைபாஸ் வேண்டி ட்ரெயின்ல படுத்துக்கிட்டு குளித்தல வர்றாரு. மாத்திரை உடம்பு தூங்கிட்டாரு. சம்பந்தமெல்லாம் ஒருத்தர் வந்து எழுப்பி மாத்திரை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு போயிடுறாரு. யார் இருந்தாலும் அடையாளம் இறங்கி போய் அந்த பெட்டியை பார்க்குற ஆள் இல்லை. இந்த மாதிரி ஒரு 10 பேர் பக்கம் நடந்திருக்குது. எல்லாரும் சொன்ன டைம் வேஸ்ட் ஆகும். இப்படி தெய்வ மனித ரூபாய் நம்ம 100% உண்மை. ஒரு அம்மா பேசுனாங்க 6 மாசத்துக்கு முன்னாடி, நாமம் போட்டிருந்தாங்க. 40 வயசு இருக்கு. கோயிலுக்கு போறவங்களுக்குலாம் தெய்வம் துணை இருக்கும், போவாதவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்றது தவறு. 100க்கு 100 உண்மை. அந்த அம்மாவோட அட்ரஸோ அல்லது நம்பரை கிடைச்சது அந்த அம்மாவோட பேசியிருப்பேன். பேச முடியல. மறுபடியும் ஜோதிடத்துக்கு வர்றேன். இந்த மாதிரி பல பேருக்கு இருக்குது. 5000க்கு 9 பேருக்கு கூடிய லக்கணங்க கூட இருந்தால் எதால் இக்கட்டால் சொல்லி தெய்வம் வந்து மனித உருவத்தில் செய்த அந்த வேலையை. இப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எடுத்துக்கங்க. தர்ம கர்மக்கு பலன் கொடுக்கும். ஆனா அந்த தர்ம கர்மதி 8 கூடியவன் சாரம் வாங்கி இருந்தாலும் 8 கூடியவன் சேர்ந்து இருந்தாலும் பலனை கொடுக்காது. அதனால கல்விக்கு எடுத்துக்கங்க. 4ஆம் இடத்துக்கு 9 கூடி இருந்தால் அந்த திசாபுத்தி நடந்தால் கல்வி நல்லா இருக்கும். வீட்டு பக்கத்துல கோயில் இருக்கும், இல்லைன்னா பள்ளிக்கூடம் இருக்கும். கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் ரேங்க்ல வருவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் எடுத்துக்கங்க. இப்போ கடக லக்கணம் எடுத்துக்கங்க. லக்கணத்துல புதன், 7ல சனி. ஒரு ஹைஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட். சனி திசையோ புதன் திசையோ வந்துடும் வச்சுக்கோங்க. நாடாயிரம் கல்வி ஸ்தானம் துலாம். அது 4 5 கூடியவர் சனி, 9 கூடியவர் புதன். பார்வையில் இருக்கும்போது கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்ல செகண்ட் ரேங்க் இப்படி வருவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு நீங்க இப்படி சொல்லலாம். அதே மாதிரி ஏற்கனவே சொல்லி இருந்தேன், விருச்சிகத்துல சனி இருந்தால் அந்த ஜாதக தந்தை ஒரு நாளாவது காவல் நிலையத்துக்கு சென்று இருப்பாருன்னு சொல்லியிருந்தேன். போன தடவை நான் பேசினப்போ ஒருத்தர் கேட்டாரு, எங்க அப்பாவே போலீஸ்காரரு, போலீஸ் ஸ்டேஷன், அதை எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்டாரு. இப்ப நான் கேட்கிறேன், அது போலீஸ் ஸ்டேஷன் போறது உண்மைதானே, வேலை இருக்கலாம். அதே மாதிரி மிதுன லக்கணத்துக்கு 2ல குரு இருந்து புத்திய நடத்தினார், குரு சாரத்திலோ புதன் சாரத்திலோ இருந்தால் அந்த குரு புத்தியில் பக்கத்து வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தே தீரும், தப்ப முடியாது. அதே குரு சனி சாரத்தில் இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரர் வாகனத்தில் மரணடைய நேரிடும். அதே மாதிரி வேலை கிடைக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கு லக்கணத்துக்கு 10 மட்டும் பார்க்காதீங்க, 10ஆம் இடத்துக்கு போகணும். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. விருச்சக லக்கணம் 12ல சுக்கிரன், செவ்வாசாரம் செவ்வாய் லக்கணத்தில் போலீஸ் வேலை கிடைக்குமா? என்னுடைய ஃப்ரெண்டோட மகன் ஜாதகம் இது. விருச்சக லக்கணம் 12 சுக்கிரன், செவ்வாசாரம் செவ்வாய் லக்கணத்தில். அப்ப 10ஆம் இடம் எங்க வருது? சிம்மம். சிம்மத்துக்கு 10 கூடிய சுக்கிரன், 9 கூடியவன் சாரம். எடப்பாடி பழனிசாமியிலே கோசிங்காரம் வாங்க. அப்ப முதலமைச்சர் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. 4ஆம் இடத்து 9 கூடிய 10 கூடிய சாரம் வாங்கினால் எக்ஸாம் நல்லா எழுதி பாஸ் பண்ணி அவார்ட்லயும் வாங்கிட்டாரு. அதே விருச்ச லக்கணம் 12ல செவ்வாய் சுக்கிரன், சுக்கிரன் செவ்வாசாரம் செவ்வாய் நவாம்ச உச்சம். வேற யாரும் இல்லை, ராஜாஜி ஜெயலலிதா. அவர் எப்படி கவர்னர் ஜெனரல் ஆனாரு? லக்கணத்தை மட்டும் பார்க்காதீங்க, 10ஆம் இடத்தையும் பார்க்கணும். 10ஆம் இடத்தையும் பார்த்து பேசினா தான் பலம் வரும். அதே மாதிரி
ஏழரை சனின்னு சொல்லி மிரட்ட வேண்டாம். திசா புத்தி நல்லா இருந்தா அந்த ஏழரை சனி ஒன்றும் செய்யாது. சொல்லுவாங்க ஏழரை சனி அங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு சொல்லுவாங்க. போயிட்டு வந்தோம்னா ஏழரை சனிங்கிறது 7 நாள்ல முடிஞ்சு போயிருமா? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. எங்க தெருவில் அப்ப வாடகை வீட்டுல இருந்தேன். கடைசியில் ஒருத்தர் டிசில டிரைவரா போயிட்டு இருந்தாரு. அவங்க அவருக்கு 7 சனி, ஒய்ஃபுக்கு 7 சனி, குழந்தைக்கு 2 பேருக்கு 7 சனி. 3 ஜோசியர் என்ன சொல்லிட்டாரு, அந்த சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லிட்டாங்க. நான் வெளியில வாசல்ல நின்றுகிட்டு இருந்தேன். 2 வீலர் வந்து நிறுத்திட்டு எங்கிட்ட பேசினாரு. இந்த மாதிரி சொல்றாங்க என்னங்க அப்படின்னாரு. நான் இதை சொன்னேன், அங்க போன நாள் 7.5 வருஷம் இருக்க சனி 7 நாள்ல முடிச்சிருமான்னு நான் கேட்டேன். திருநாள் போக சொன்னதுக்கு முடியாது அப்படின்னு. அப்ப வேண்டாம் போங்க அப்படின்னு. ஆனா அவங்க ஒய்ஃப் விடுவாம போயாமன்னு சொல்லிட்டாங்க. கார் வச்சிருக்காரு. கார் புளியமரத்துல ஆக்சிடென்ட்ல அவர் மட்டும் தான் தப்பிச்சார். ஒய்ஃப் 2 குழந்தை இறந்துருச்சு. இந்த இறப்புக்கு காரணம் யார சொல்றது சொல்லுங்க? காரணம் யாரு? கோயில் போக சொன்னீங்களா? அதேமே ஒரு பெண்ணுக்கு லவ் வரும்னு வச்சுக்க, 5, 7 கோடி இருந்தாலும், 5,000த்துக்கு 5, 7 கோடி இருந்தாலும், 9,000த்துக்கு 5, 7 கோடி இருந்தாலும், புதனுக்கு 5, 9ல கேது இருந்தாலும் அந்த புத்தி வந்தா காதல் வரும். அப்படி இருக்கும்போது நீங்க உங்க பொண்ணுக்கு லவ் வந்துடும் சொல்ல வேண்டாம் தயவு செய்து. பல பேர் சொல்லிக்கிறாங்க, போய் வீட்டுல சண்டை போட்டு தற்கொலை பண்ணிக்கிறது பொண்ணுக்கு நிறைய நடந்துருச்சு. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? இந்த மாதிரி நம்ம பொண்ணு நல்ல பொண்ணுங்க, யாராவது ஒருத்தர் எவனா ஒருத்தர் லவ் லெட்டர் கொடுப்பேன் ஜாக்கிரதை இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடணும். அவங்க வாயிலிருந்தே வரும், இல்லைங்க என் பொண்ணு லவ் பண்ணுதுங்க. லவ் வந்து பெண்கள் லவ் பத்தி தயவு செய்து வெளியே சொல்ல வேண்டாம். இப்படி மாத்தி சொல்லுங்க. யாரோ ஒரு லவ் லெட்டர் இருக்க லவ் பண்ண வருவா, நீங்க பொண்ணு எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க, எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க அப்படின்னா அவங்களே சொல்லிடுவாங்க. இது வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரம் பொறுத்தவரை மற்றவங்க எதுக்கு தவறு நடந்துடக்கூடாங்கிறதுக்காக இதுக்கு சொல்ல வர்றேன். அதே மாதிரி பாருங்க, குரு பார்வை குரு பார்வைன்னு சொல்றாங்க. எல்லா லக்கணத்துக்கும் குரு பார்வை நல்ல பார்வை அல்ல. குரு எந்த லக்கணத்துக்கு நல்லவரோ அந்த பலனத்தை பார்வைத்தான் செய்வார். உதாரணம் சொல்றேங்க, ரிஷப லக்கணம் லக்கணத்துல செவ்வாய் ராகு, 2ல சந்திரன், 7ல குரு, 2ல சந்திரன் செவ்வாய் சாரம் ரிஷி நட்சத்திரத்துல குரு லக்கணத்தை பார்க்கிறாரு. குரு பார்த்த கோடு நன்மைங்கிறாங்க. பாருங்க, இந்த பையனுக்கு 24 வயசுங்க. கடையில வண்டியை நிறுத்திட்டு போய் அபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வராங்க. ஒருத்தன் கஞ்சா 2 வீலர்ல டேங்க் கவர்ல துணிக்கு வந்துட்டு இருக்கான். இன்னொருத்த கூப்பிட்டு செல்போனை கூப்பிட்டு சொல்றான், டேய் போலீஸ் ரைடு ஒரு ஜாக்கிரதை. உடனே வண்டியை ஓரம் அங்க நிறுத்தி வச்சுட்டு இவன் போய் தனியா நின்னுக்கிறான். போலீஸ் வந்த பிறகு நம்ம கஞ்சா வண்டி எடுக்க பெறலாம்னு நினைச்சாங்க. போலீஸ் ஒவ்வொரு வண்டியா தேடிட்டு வருது. இந்த பையன் வண்டியில கஞ்சா பாத்துக்கிறாங்க. அந்த பையன் கடையில எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டு வண்டி எடுக்கும்போது போலீஸ் பிடிச்சிக்கிறாங்க. நீதான் கஞ்சா கடத்தான் போலீஸ் பிடிச்சு சேலத்தை ஜெயில போட்டாங்க. இப்ப குரு பார்வை எப்படி கூடி நன்மை செஞ்சது, ஜெயிலுக்கு எப்படி அனுப்பிச்சது சொல்லுங்க? குரு பலன் எல்லா லக்கணத்துக்கும் குரு பலன், குரு பார்வை நல்ல பார்வை அல்ல. அதேவே குரு பலனை எடுத்துக்கங்க. எத்தனையோ வயது முதிர்கண்ணிகள் 50 வயசை தாண்டி ஆண்கள் பெண்கள் நிறைய இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில குருபலன் வளர்ந்ததே இல்லையா? 20 வயசுல கொலை பண்ணிட்டு ஆயுள் கையில உள்ள இருக்கிறான். அவனுக்கு எத்தனை தடவை குருபலன் வரும்? அவன் கல்யாணம் நடக்குமா? 5 வயசு குழந்தைக்கு குருபலன் தான் கல்யாணம் நடக்குமா? கருப்பலன் அது. செகண்ட் சொன்ன மாதிரி கருப்பலன். அதாவது லக்னாதிபதி 8 கோடிய சாரம் வாங்கி 8 கோடியவன் லக்னாதிபதி சாரம் வாங்கி விட்டால் அவர்களுக்கு நல்ல மரணம் இல்லை. ஒண்ணு தற்கொலையில் துர்மரணம் வரும். ஒரு எடுத்துட்டீங்கன்னா ஒரு லக்கணத்துக்கு பொறுத்து பார்க்கும்போது பாருங்க, லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி என்ன நட்சத்திரத்துல இருக்குதுன்னு பாருங்க.
அந்த நட்சத்திரத்துல இருந்து எண்ணுங்க. 5 அல்லது 9ஆம் நட்சத்திரம் எங்க சார் வாங்குதோ அந்த பெண்ணுக்கு லக்னமா ராசியே வரும். உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்களேன். உங்க ஜாதகத்திலேயே உங்களுக்கு லக்னம் என்ன நட்சத்திரத்துக்கு இருக்கு பாருங்க. லக்ன புள்ளி என்னன்னு பாருங்க. கடக லக்னம் வச்சுங்க, லக்ன புள்ளி சனி. அனுசத்துல இத பூசத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. பூசம் அடுத்து என்ன வரு? சார் சொல்ல மாட்டேங்குது. ஆயிலியம் வரும். பூசம், ஆயிலியம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். சூரியன் அல்லது குரு சாராமான இடத்துல உங்க குழந்தைங்க லக்கணம் ராசி வரும். உங்க ஜாதகத்தை எடுத்து போட்டு பாருங்க, கரெக்டா வருது பாருங்க. மாறவே மாறாது. 4ஆம் பாதத்துல இருந்து அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிருங்க. அதே மாதிரிதான் 7ஆம் வீட்டு அதிபதி என்ன நட்சத்திரமோ அதுல இருந்து எண்ணி வர 5 அல்லது 9 நட்சத்திரம் சாரம் எங்கேயோ அதான் மனைவிக்கு லக்கணம் ராசி வரும். உங்க ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, சரியா வரும். 5ஆம் இடத்து 4ஆம் இடத்துக்கு எடுத்துக்கோங்க. 4ஆம் இடத்துல என்ன நட்சத்திரமோ அது வந்து எண்ணி வர 5 9 நட்சத்திரம் சாரம் எங்க இருக்குதோ அதுங்கதான் அம்மாவுக்கு லக்ன ராசி வரும். 9ஆம் வீட்டு அதிபதி என்ன நட்சத்திரமோ அது வந்து எண்ணி வர 5 9 நட்சத்திரம் எங்க சாரம் வாங்குதோ அதுதான் அம்மாவுக்கு லக்ன ராசி வரும். மாறவே மாறாது. அதே மாதிரி ராகு கேது பத்தி பேசுவாங்க. ராகு இப்போ 2ல ராகு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ராகு திசைய புத்தி வந்துடும். யாரையாவது எங்க போறீங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்க காரியம் சக்சஸ் ஆகாது. ராகு 3ஆம் இடத்துல இருந்தால் ஒரு சைடா தான் படுத்து தூங்குவாங்க. 4ல ராகு இருந்தால் தூக்க பிரியர். காலையில 9 மணிக்கு ஒருத்தர் 7 மணி எந்திரிப்பார். 5ல ராகு அழுத்தமானவர். 6ல ராகு அல்லது கேது இருந்தால் பூரி சுத்துக்கு 2 பக்கம் ரோடு இருக்கும். இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் ராகு எடுத்து பேசுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் தர்மத்துக்கு வேலை செய்யும். இப்ப சிம்ம லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கு 9 10 கூடிய யாரு? புதன் சுக்கிரன் அல்லவா? ஆமா, 8 கூடிய சம்பந்தம் இல்லாம இருந்தா அந்த திசை ஆரம்பத்துல வக்கீலா இருந்தா நல்லா வாதம் புரிஞ்சு நல்லா பேர் போடு வாங்குவார். 2ஆம் இடத்துக்கு 9 10 நிலப்புறம் பிறந்தா அதுல நல்லா சம்பாதிச்சிருவார். 2ஆம் இடத்துக்கு 9 10 ஜோதிடம் நல்லா சொல்லுவார். 3ஆம் இடத்துக்கு 9 10 புறவலம் நல்லா இருக்கு. 4ஆம் இடத்துக்கு 9 10 புத்தி வந்தால் வீடு கட்டுவார்கள், வீட்டு அருகே கோயில் இருக்கும். 5ஆம் இடத்துக்கு 9 10 பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தால் இந்த ஜென்மத்தில் புகழடைவார்கள். ஒவ்வொரு இடத்துக்கு ராகு இப்ப ராகு திசைய புத்திய ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தைரியமா பேசுங்க. ராகு புத்தி வந்துருச்சா, வண்டைக்கு தயாரமாக்கிச்சான்னு கேளுங்க. வீட்டுல கிரைண்டர் மிக்சிக்கு பீர் அடிச்சான்னு கேளுங்க. செப்பல் காணாம போயிடுச்சான்னு கேளுங்க. அந்த ராகு மேசம் ரிஷம் சிம்மத்திலிருந்து நாட்டாள் ஜீவன். அப்ப நான் ஒரு செப்பல் தூக்கிட்டு போயிடுச்சு, புதுசா வாங்கினீங்கன்னு கேளுங்க. ராகு ஊத்தி வந்தால் ஃபேமிலி யாரோ ஒருத்தருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, இல்லைன்னா ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. ராகு கேது 6ல் இருந்தால், சனி 6ல் இருந்தால், எனக்கு 6ல கேது, பல வழக்குகளை சந்திச்சிருக்கிறேன். பொண்ணோட கையில் ராகு, எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன். பீமமீது பாடல் வரும், பொய்யுற காரி மாதி பொல்லாத நாகமாறன் மெய்யுடன் நிற்பான் ஆகில் ஐயவனம் எதிர்த்தவரை அழிந்தரை கால் பூட்டி துய்யவே வேற ஒரு துரத்தியை வாழ்ந்திடுவான். 100 உண்மை அந்த பாடு. எனக்கு 6ல கேது மேல கேஸ் போட்டு நல்லா உருட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி 4ஆம் வீட்டுக்கு 8 கூடிய புத்தி வந்தால் வாகன விபத்து வரும். வளர்ப்பு பிராணி இருந்தால் இறந்து விடும். வீடு செவத்தில் வெடிப்பு வரும். அம்மாவுக்கு இடுப்பு முதுகு வலி வரும். 4ல் சனி இருந்து 6 கூடிய சாரம் பெற்றால், 4ல் சனி இருந்து 6 கூடிய சாரம் பெற்றால் அந்த புத்தியில் நாய் கடிக்கும். வளர்ப்பு நாய் இருந்தா கூட விளையாண்டு இருக்கும்போது கழிப்பிக்க, இப்ப விளையாட்டுக்காக கடிக்க பல்லு போட்டு கொஞ்சம் வரும். அந்த சாரணாத சந்திரன் இருந்தால் வெள்ளநாய் என்று சொல்லலாம். செவ்வாய் இருந்தால் செவ்வாய் நாய் என்று சொல்லலாம். செவ்வாய் வீட்டில் இருந்தால்
சனி நல்லா கற்பனை சொல்லலாம். இது தெளிவா பல் வருது. அதே மாதிரி ஒரு பெண்ணு ஆண் லக்கணமாகி ராசி ஆண் ராசியாகி லக்கண அதிபதி ஆண் ராசியில் அமர்ந்து ராசி அதிபதியும் ஆண் ராசியில் அமர்ந்துட்டால் அந்த பெண் ஆணுக்கு சமமாக இருப்பார். சொல்லுவாங்க, ஆம்பளைய பிறக்க வேண்டிய தவறி பொம்பளைய பிறந்துட்டாங்க. அதையுமே ஒரு ஆணுக்கு இருந்து வச்சுக்க பெண் சுரூபம் இருக்கும், பெண் மாதிரி அவங்க நடவடிக்கைகள் இருக்கும் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி ராகு பத்தி சொன்ன மாதிரி சொல்றேன். 5ல் ராகு இருந்து 5 கூடியவன் ராகு சாரம் பெற்றால் பிறக்கும் குழந்தை கொடிமாலை சுற்றி கொண்டுதான் பிறக்கும். சிசுவலக்கணத்துக்கு 5 கூடிய புதன் குருசாரத்தில் இருந்தால் 7.5 மாசம் தான் குழந்தை பிறக்கும். 1.5 கிலோ 1.5 கிலோ வெயிட் இருக்கும். தைரியம் நீங்க எழுதி கொடுங்க, மாறவே மாறாது. இப்போ குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் கேட்டு நம்ம கிட்ட வருவாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி வருவாங்க, வேண்டாம் டாக்டர் சொல்லுவாரு ஒரு 10 நாள் இருக்க வாங்க அப்படின்னு சொல்லிருங்க. சொல்லிட்டு அந்த பிறக்க போற குழந்தைக்கு அப்பா ஜாதகத்தை எடுத்துருங்க, லக்கண புள்ளி என்னன்னு பாருங்க. அதுல இருந்து எண்ணி 5, 9ஆம் நட்சத்திரம் என்ன வருதோ அதை பாருங்க. அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு குழந்தைக்கு லக்கணம் ராசி வரும், குறிச்சு கொடுத்துடலாம். கரெக்டா அந்த டைம் தான் பிறக்கும், மாறாது. உங்க ஜாதகம் என்ன கடைசியில் கேள்வி கேட்கும்போது நான் சொல்றேன், எனக்கு உங்க ஜாதகம் சொல்லுங்க, நானே சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது 7ஆம் இடத்தில் ராகு கேது இருந்து 7ஆம் வீட்டதிபதியும் ராகு கேது சாரம் வாங்கிவிட்டால் மாற்று இனத்தில் திருமணம் செய்தால் திருமண உறவு நன்றாக இருக்கும், இல்லை என்றால் பிரிவினை ஏற்படும். அடுத்த திசா புத்தி என்னவென்று தெரிந்து கொண்டு பொருத்தம் பார்க்க வேண்டும். அடுத்து ஒரு இடத்தில் 8 கூடையவன் 7லிருந்து புத்தி ஆரம்பித்தால் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை ஏற்படும். நான் நல்ல காமெடியை பேசுவேங்க, பேசிட்டு இடையில அப்பப்ப காமெடி பேசுவேங்க. நான் ராமதீச வரையில யார்கிட்ட பேச மாட்டேன், அமைதியா இருப்பேன். காலேஜில் படிக்கும்போது ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் கேட்டாரு, 3 வருஷமா காலேஜுக்கு வந்தவர், உங்களை இந்த கிளாஸ்ல நான் பார்த்ததில் இன்னைக்கு தானே பாக்குறேன் அப்படின்னா, நீங்க தான் சார் படிக்கிறேன் 3 வருஷமா அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட் எழுந்து இங்கதான் இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கணும். அந்த அளவுக்கு அமைதியா இருந்தேன், மெதுவா தான் பேசுவேன். பாருங்க, 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு பக்கத்துல இருக்கிற சீனிவாசன் என் ஃப்ரெண்டு உட்காந்துருந்தான். தமிழ் ஆசிரியர் வந்தாரு, போர்டுல உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் ஆவார் அப்படின்னு எழுதி விளக்கம் கொடுத்து போயிட்டாரு. உடனே அவன் ரஃப் நோட்ல இருந்து நான் எனக்கு பட்ட திருக்குறள் எழுதி வச்சுட்டேன். காலையில் பார்த்தா நான் சொன்ன திருக்குறள் போர்டுல இருந்தது. கிளாஸ் டீச்சர் பிறம்பு எடுத்துக்கிட்டாரு. இந்த கிளாஸ் நவீன வல்லுநர் ஒருத்தர் இருக்காரு, எந்திரிச்சா பரவாயில்ல அப்படின்னாரு. நான் எந்திரிச்சிட்டேன். சார் நான் தான் அந்த திருக்குறள் சொன்னேன், அண்ணா எழுதல, போர்டில் எழுதல அப்படின்னு. யாருமே எந்திரிக்கல. ஒவ்வொருத்தரும் வந்து எழுதுங்க, நான் ஹேண்ட் ரைட்டிங் வச்சு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னாரு. ஒரு பையன் எழுதிச்சு, நான் தான் எழுதுனா ஒத்துக்கிட்டான். வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த போர்டுல தமிழாசிரியர் எழுதி வந்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவர்களெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்பவர். நான் சொன்ன குரல் பொடி போட்டு வாழ்வாரே வாழ்வார் போடாதார் சளி பிடித்தி சாவாரே சாவார். இந்த புதன் சுக்கரன் கோடி 10ல் இருக்கிறார், நகைச்சுவை எனக்கு நல்லா வருங்க, நிறைய நகைச்சுவை நிறைய வரும். அதே மாதிரி எடுத்துக்கங்க. அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கும் எடுத்து பேசுங்க. இப்போ ஒருத்தர் என்ன சொன்னாரு, காலபுருஷ தத்துவமே பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் பேர் சொல்ல விரும்பல. அவர் சொல்றாரு, மகர லக்கணம் 12 குரு சுக்கரன் சாரம், காலபுருஷ தத்துப்படி மேசமாகி பாக்கியாகி 2 ஏழுக்குடைய சாரம், நல்ல பொருளாதாரத்தை கொடுப்பார், நல்ல வருமானத்தை கொடுப்பார்னு பேசினார். நான் போன் போட்டா அவர் ஒண்ணு எடுத்தார். 12 கூடிய புறம் 5, 10 கூடிய சார் வாங்கும்போது 5ங்கும்போது பூரிய சொத்து, 10ங்கும்போது தொழில். விரையாதிபதி 5 கூடிய சாரம் வாங்கும்போது பூரிக்கு விரயமாகும், 10 கூடிய சாரம் வாங்கும்போது
தொழில் விரயமாகும். இப்படித்தான் எடுக்கணும். கால புஸ்தகத்தை பத்தி நீ எப்படிங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். அப்படியா அப்படின்னாரு. அதே 60-70 வச்சுக்கோங்க. 5ஆம் இடம் மகர லக்னத்துக்கு எங்க வருது? ரிஷபம். அது 8ல ஒரு 6 கோடி ஹார்ட் ப்ராப்ளம் வரும். மறுபடியும் அவர்கிட்ட கேட்டேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கால புருஷ தத்துவம் பேசுறீங்க, நான் கால பொண்டாட்டி தத்துவம் பேசுறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னாரு. மகர லக்கணம் 24 வயசு பையன் ஜாதகம். 11 சந்திரன், புதன் சாரம், புதன் மிதனத்துல. இதுக்கு பலன் சொல்லுங்கன்னாரு. நீங்களே சொல்லுங்கன்னாரு. மகர லக்கணத்துக்கு 12ஆம் இடம் எங்க வருது? தனுசு. அதுதானே காலு. 12ஆம் இடம் தான் கால். அதுக்கு அட்டமாவதி சந்திரன் அல்லவா? அப்ப கால் அடிபடுமா இல்லையா? சாரண புதன் 12ஆம் இடத்துக்கு 7ல, உபயத்துக்கு 7 மாறவங்களமா ஆக்சிடென்ட்ல காலில் முழங்கால் கீழே ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. இது கால கொண்டாடி தத்துவமா புருஷ தத்துவமானு கேட்டேன். அப்புறம் அவருக்கு மேல என்ன பண்ணிட்டாரு, 1 மாசமா கேட்டாரு என்கிட்ட. எங்க யூடியூப்ல பேசியாகணும். பேசினேன். இப்ப எப்படி பலன் கொடுத்து பாருங்க. அதே மாதிரி பாருங்க. நானும் லோகநாதன் என்கிட்ட கத்துக்கிறாரு. அவரும் நல்லா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது நல்ல ஜோதிட சொல்றேங்க, இருக்கிறது தெரிய அமைதியா இருக்காங்க. இந்த அரக்கம் இருக்கிறாங்க, முன்னாடி பட்டம் போட்டுக்கிட்டு பின்னாடி பேர் பட்டம் போட்டுக்கிட்டு யூடியூப்ல என்னென்ன பேசணுமோ அத்தனையும் பேசுறாங்க. நல்ல ஜோதி இருக்கிற இடம் தெரியாம இருக்காங்க, அமைதியா இருக்காங்க. இந்த லோகநாதன் நானும் ஒருத்தருங்க. அவரு 2 பேர் இருக்கும்போது நம்ம ஜாதகத்தை கொண்டு வராங்க. 1.5 வயசு குழந்தை ஜாதகங்க. கடக இலக்கம் 8ல குரு இருந்து புத்தி நடத்துது. குரு 8ல இருந்து புத்தி, குரு வந்து கடக இலக்கணத்துக்கு 9ஆம் இடத்து ஆட்சி பெற்று புத்தியை நடத்துது. புதன் சாரம், புதன் அங்க நீச்சம். சொன்னா குழந்தைக்கு முகத்துல அடிபடுற மாதிரி இருக்கிறது பார்த்து வச்சிருக்குமா, குறிப்பா கண்ணுன்னு வரும்னு சொல்லியே அனுப்பணும். ஆனா அங்க என்ன நடந்ததுன்னா, காலையில 6 மணிக்கு வாசல்ல குழந்தைய உட்கார வச்சுட்டு நம்ம வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்க. கோழி குஞ்சை கூட்டிக்கிட்டு வருது. கிட்ட வந்தோன்னா கொஞ்சம் அந்த குழந்தை ஒண்ணு கொஞ்சம் ஒரு குஞ்சை பிடிக்க கொஞ்சம் கைன்னு கத்துச்சு. அவ கோழி கோவம் வந்து கொத்துனது ஒரு கண்ணு போயிடுச்சு. எப்படி பலம் வருது பாத்தீங்களா? அதே மாதிரி 2-8 கூடி இருந்தால் ஆன்லைன் சூதாட்டத்திலேயோ அல்லது ஷேர் மார்க்கெட்லயோ பணம் போயிடும். சீட்டாட்டத்திலேயே பணம் போயிடும். 2-8 பார்வையில் இருந்தாலும் 2 கோடி 8 கோடி சாரம் வாங்கினாலும் 8 கோடி 2 கோடி சார்ந்தாலும் 4 நாள் இடமளவுக்கு ஏட்டிக்கு முடியாதான் பேசுவாங்க. 2-8 இருந்ததுன்னா ஆன்லைன் சூதாட்டத்துல இதுல பணம் போயிடும். அதே மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு ஜாதகத்துக்கு வேலை கிடைக்குமான்னு பாக்குறதுக்கு லக்கணத்துக்கு 10 பாருங்க, 10ஆம் இடத்துக்கு 9 10 பாருங்க. ஆனா 10ஆம் வீட்டுக்கு 8 கோடியான் புத்தி வரும்போது வேலை போயிருது. இப்ப பாருங்க, மீன லக்கணம், சந்திரன் சுக்கிரன் 8ல, சந்திர புத்தி வந்தது. அரசு உத்தியோகத்துல இருந்தார் அவரு. சந்திரன் லக்கணத்துக்கு 5 கோடிகள் தானே. 10ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி அட்டமாதிபதி தானே. வேலை போயிடுச்சு. அதே 10ஆம் இடத்துக்கு 9 10 கோடி இருந்தால் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, அவார்டு உண்டு. உதாரணத்துக்கு மீன லக்கணம் எடுத்துக்கோங்க. 10ஆம் இடம் எங்க வருது? சூரியன் புதன். அது கூடி சூரியன் புத்தி வந்தாலோ புதன் புத்தி வந்தாலோ வேலை இல்லாம இருந்தா வேலை கிடைக்கும். வேலை வந்தா ப்ரமோஷன், சம்பளம் வச்சு கிடைக்கும், அவார்டும் கிடைக்கும். அதாவது விபரீத ராஜயோகம், கெட்டவன் கிட்டில் கிட்டினில் ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாறுபட்ட பலன் எடுத்து பார்த்தா தெரிய வரும். அது ஒத்து வரல, நான் பார்த்துட்டேன். உதாரணத்துக்கு ஜெகஜீவன் ராமன் சொல்றேன் கேட்டுக்குங்க. சிம்ம லக்கணம், செவ்வாய் சுக்கிரன் 10ல, ரைட். தர்மகர்மதி 10ல,
10,000 ரிசவம், அதுக்கு 9 10 சனி மீனத்துல 10,000த்துக்கு 3ல. இப்படி லக்கணத்துக்கு 9 10, 10,000த்துக்கு 9 10 கூடி இருந்தால் அவர் தேர்தலில் தோற்கவே மாட்டார். இப்ப ஒட்டஞ்சத்திர அமைச்சர் சக்கரபாணி ஜாதகம் இருக்குது, பாத்துக்குங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்த ஜாதகம். கடக லக்கணம் 7ல சனி குரு. அந்த சனி பெற்றது சந்திரன் ஜாதகம், சந்திரன் சூரியன் சேர்க்கை 11ல. அப்ப பாருங்க, இப்ப 5,000த்துக்கு 9 சூரியன் இப்ப கூடிருச்சுல்ல. இப்போ சனி குரு 7ல, 10,000 எங்க மேசம், அதுக்கு 9 10 கூடியவன் குரு சனி, சாரநாதன் சந்திரன். 5,000 விருச்சகமையா, அதுக்கு 9 10 சூரிய சந்திரன் போயிருச்சு. 5,000த்துக்கு 9 10 கூடி இருந்தா பேர் புகழும் கிடைக்கும். அந்த புத்தியில இவர் ஜெயிச்சதான பேர் புகழும் கிடைக்கும். இப்ப 5 தடவை எம்எல்ஏ ஆகி அமைச்சர் இருக்காரு. 5,000த்துக்கு 9 10, இந்த 10,000த்துக்கு 9 10. அதே மாதிரி 7,000த்துக்கு 9 10 சுக்கிரன் புதன் போட்டு புதன் திசையில மறுபடி எம்எல்ஏ அமைச்சர் ஆயிட்டார். 10 10க்கு 10 10க்கு 10 மதிக்கு கேப்டன் திரிகோண ஏற மன்னன் ஆவான் பாடல் படி கரெக்டா வருது. 7ல சனி 8 கோடி என்ன எடுக்காதீங்க. 10,000த்துக்கு 9 10. இந்த மாதிரி நிறைய ஜாதகம் வந்திருக்குது. அதே மாதிரிங்க விருச்ச லக்கணம் வச்சுக்குங்க. 2 கூடியவன் குரு லக்கணத்துல, சாரநாதன் புதன் 8 கூடியவன், செவ்வாயோட சேர்ந்து ராவோடு சேர்ந்து அவங்க பூமியா இருப்பாங்க. மேச லக்கணத்துக்கு 2ல குரு சுக்கரன் இருந்து குரு சந்திரன் சாரம் வாங்கிருச்சு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு போன கண்ணு. மிதுன லக்கணத்துக்கு 2ல ராகு இருந்து 2 கூடியவன் சந்திரன் 5ல இருந்து ராகு சாரம் வாங்கினால போன பண்ணா இருக்கும். துலா லக்கணத்துக்கு 12ல சுக்கரன் நீச்சம் பெற்று 2ல சந்திரன் நீச்சம் பெற்றால் அவங்களுக்கு போன கண் வரும். கும்ப லக்கணத்துக்கு 2 கூடி நீச்சம் பெற்று 6ல இருந்து சந்திரன் பார்த்து அவன் புதன் சந்திரன் புதன் சார்ந்தால் ஒரு கண்ணு பூ விழுந்திருக்கும். இதுல எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ஆய்வுக்காக நான் சொல்ல வர்றேன். அதே மாதிரி பாருங்க, ஒரு ஜாதகத்துல 6 8 12 போடக்கூடாது. 6 8 12 கூடி புத்தி வந்தால் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். அதே மாதிரி விருச்சிக லக்கணத்துக்கு லக்கணத்துல சனி இருந்து புதன் சாரம் பெற்று புதன் 3ல் இருந்தால் அவருக்கு 6 விரல் இருக்கும். இரட்டை குழந்தை நிறைய வருது, ஆனா 2 குழந்தைக்கு மாறுபட்ட பலன் படுது. பாருங்க, இரட்டை குழந்தைய ஒரு பொண்ணு அம்மாவை பார்த்தா மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிடுச்சு, ஒரு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது, இரட்டை குழந்தை உருவாகிறது பூர்வ ஜென்மம் வேற வேற இடத்துல இருந்து வந்து இங்க வந்து ஒரே இடத்துல உருவாகுது. பூர்வ ஜென்மம் மாத்தி கொடுக்குது. இப்ப கன்னி லக்கணம் வச்சுக்கோங்க. லக்கண அதிபதி புதன், 3 கூடியவன் செவ்வாய் கூடி 11 இருந்தால் அது இரட்டை குழந்தையா இருக்கும். லக்கணம் செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வாய் கூட புதன் சேர்ந்து இருந்தால் இரட்டை குழந்தை வருது. நான் பல ஜாதகம் பார்க்கிறேன், இரட்டை குழந்தையில ஒண்ணு இன்ஜினியரிங் படிக்குது, ஒன்று டாக்டர் படிக்குது. இது எப்படி காரணம் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அப்புறம் வசந்த முருகேசன் கேட்கும்போது வேற சொன்னாரு, இது பிறப்பு வேற பக்கம் பூர்ஜென்மம், இங்க வந்து ஒரே வயிற்றுல பிறக்குது, அந்த பூர்ஜென்மம் வேணா எங்களுக்கு மாற்றி கொடுக்குது பின்னர். அதுக்கு பிறகுதான் எனக்கு புரிய வந்தது. ஒரு ஜாதகத்துல நீங்க எடுத்துக்கங்க, 6 கூடிய புத்தி வரும்போது கடன் வருது. அவங்க போட்டு நம்ம வர்றவங்க எல்லாம் அதுதான் 6 8 தான் வரும். இந்த கடனுக்கு ஒரு வழி சொல்லுங்க, கடனுக்கு ஒரு வழி சொல்லுங்க, இதே தாங்க கேட்பாங்க. கடன் வாங்கும்போது என்ன கேட்டீங்களா? கேட்கல, இப்ப மட்டும் கேட்குறீங்க.
வாங்கறதுக்கு முன்னாடி வந்தா கடை வேண்டாம்னு வாங்க வேண்டாம்னு சொல்லியிருப்போம். இந்த வரதெல்லாம் 90% கடனுக்கு வழி சொல்லுங்க, கடனுக்கு வழி சொல்லுங்க தான் வர்றாங்க. கேட்கறதுல அதே பதில். அது அத்தைக்கு சொல்லு, மாமாவுக்கு சொல்லு, சித்தப்பாவுக்கு சொல்லு, பெரியப்பாவுக்கு சொல்லு, அவங்க ஜாதகம் கொண்டு வாங்க, அதை வச்சு சொல்ற போங்க, அவங்க வர சொல்லுங்க, இப்படி இல்லைங்க சொல்லு அப்படிம்பாங்க. ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, கும்பல் நிறைய இருக்காங்க, பக்கத்து வீச்சாரெல்லாம் வாங்கி போட்டேன், பிடிவாத கேட்குது. தன் பையன் ஜாதகத்தை வச்சு அவங்க அக்கா பையனுக்கு பலன் கேட்குது. ஏமா உங்க அக்கா பையன் உங்க பையன் மாத்திரை சாப்பிட்டா உங்க அக்கா பையனுக்கு நல்லா போயிருமா நான் கேட்கறேன். இல்ல அதனால நீங்க சொல்லுங்க சொல்லுங்க திருப்பி. சரி நான் சரியா சொல்றேன், நான் சொன்னது சரியா இருந்தா அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது, எந்திரிச்சு போயிடணும் அப்படின்னு. சரி சொல்லுங்க. நான் இப்ப உங்க அக்கா பையன் எப்படி இருப்பான்னு தெரியுமா, நான் சொல்லுங்க அப்படின்னு. மூக்கு இருக்கு, மூக்குல 2 ஓட்டர் இருக்கு அப்படின்னு. அந்த அம்மா சத்தமெல்லாம் நினைச்சு போயிடுச்சு. இனிமேல் திடீர் அட்டாக் கொடுத்தா அவங்கள அடங்குவாங்க. அல்ல துருப கடிதம் ஒண்ணு எழுதி வச்சுட்டு அதை சொல்லி சொல்லியே காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க. துருப கடிதங்களுக்கு மாபெரும் தவறு. அஸ்தவக்கால் பிரிச்சா எடுக்க முடியும். சூரியன் அஸ்தவக்கால் பிரிச்சுன்னா அப்பாவோட குழந்தை எடுக்கலாம், சந்திரனுக்கு எடுக்கலாம். அதுக்கு டைம் ரொம்ப நேரம் ஆகும். வெங்கடாசனம் ஜோசி அதை எடுத்து கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ஒவ்வொன்றுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பார்க்கும்போது நமக்கு மிரட்சியா இருக்குது. இதுக்காக துருவ கடிதம் எழுதி வச்சுக்கிறாங்க. அதை வச்சு சொல்லி சொல்லியே காசு வாங்குறாங்க. பலன் சொல்றது பெரும்பாலும் அங்க தவறு நடக்குது. அதே மாதிரி அதிர்ஷ்டம் இருக்குதான்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னன்னு நான் கேட்பேன். அதிர்ஷ்டம்னு என்ன அவங்க சொல்ல வர்றது. இப்ப நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேங்க. அதிர்ஷ்டம் என்னன்னு சொல்றேங்க. நீங்க வாக்கிங் போறீங்க, போறவரை முன்னாடி 2 வீலர் போனவரை இங்க பேக் கை கீழே விழுந்துருது. எடுத்து பாக்குறீங்க, ஒரு 1000 பணம் இருக்கு, எடுத்துட்டு போறீங்க. இப்ப அந்த பணம் அது இஷ்டப்பட்டு உங்ககிட்ட வந்திருக்குது, இது அதிர்ஷ்டம். நீங்க இஷ்டப்பட்டா உங்க இஷ்டம். இது இந்த அதிர்ஷ்டம் இருக்குதான்னு பல பேர் கேட்கறாங்க. அவங்க இதான் பதில். அதிர்ஷ்டம் என்ன இந்த விளக்கம் கொடுப்போம்னா அமைதியா அடங்கிக்குவாங்க. அதே மாதிரி 6 லீஸ் ஆகும் 100 லீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. 2 கேள்வி. ஒருத்தர் வயல்ல வரப்ப தள்ளி போட்டாரா, பாத்திரா அப்படி ஆய் குதி குதின்னு குதிச்சாரு. இருங்க எங்கிட்ட வந்து ஏங்க சத்தம் போறீங்க, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு நான் ஜாத்த பார்த்தேன். 5 கோடியும் புத்தி வந்தா பைசல முடிஞ்சு போயிடும். 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, 5 கோடியும் புத்தி வரும்பொழுது ஊர்க்காரங்க வச்சு முடிச்சுக்கலாம், பேசாம விடுங்க அப்படின்னு. இல்ல 2ல ஒண்ணு பாத்துறேன், 6 லீஸ் ஆகும் 100 லீஸ் ஆகும், 2ல ஒண்ணு பாத்துறேன் அப்படின்னாரு. அதுக்கு விளக்கம் என்னன்னு நான் கேட்டேன். ஆனா 6 வயசு சாகிறது, 100 வயசு சாகிறது அப்படின்னாரு. அது அல்ல. பஞ்சமானவர்கள் எத்தனை பேரு? 5 பேரு. கவர்கள் எத்தனை பேரு? 100 பேரு. அப்போ குந்தி தேவி கண்ணன் மகன் தெரிஞ்சுட்டு வந்து கண்ணன் செஞ்ச நான் தான் அம்மா நிரூபிச்சுடுறாங்க, புடவை எடுத்து கட்டிடுறாங்க. கண்ணனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. குந்தி தேவி மடியில படுத்துக்கிட்டான் கர்ணன். குந்தி தேவி நாகஸ்வர் 2வது ஏகக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. நீ வந்து தம்பியோட சேர்ந்து 5 பேர்த்தோட உன்னை மன்னனை ஏற்றுக்க உனக்கு பணிவனை செய்வாங்க, வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாங்க குந்தி. அப்போ கண்ணன் சொல்றான், அனாதே இருந்த என்ன துரியோதனை அங்க நாட்டுக்கு அரசனாக்குனா, அப்படிப்பட்டவன் எனக்கு அவனுக்கு துரோகம் பண்ண விரும்பல. இந்த கவசம் ஒன்றை வாங்கிட்டு போயிட்டாப்புல, என்னுடைய குரு கட்டவிக்கல மற்ற மறக்க சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு. நீங்களே நாகஸ்வர் 2வது ஏவக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து சாவு என்னை நெருங்கிட்டு வருது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என் தம்பி 5 பேரு, என்ன சேர்த்தா 6 பேரு. கவர்கள் 100 பேரு. 6 இருந்து சண்டை போட்டால் 100 இருந்து போட்டால் நான் சாக நான் வரலின்னு சொல்றேன். இதுதான் 6 சாவு 100 சாகுன்னு அர்த்தம் சொன்னேன். அவர் கை கொடுத்து கரெக்ட், நீங்க சொன்னது உண்மை ஏத்துக்கிறேங்க, நான் 6 மாசம் வெயிட் பண்றேனாரு. 6 மாசம் கழிச்சு பஞ்சாயத்துல முடிச்சு வரப்பு தள்ளி போட்டாங்க. எப்ப விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி 7ல் ராககேது இருந்து 7 கூடிய ராககேது சாரை வாங்கிட்டால், முதல்ல பேசுனதை நான் மறந்துட்டேன். மாற்று ஜாதிய திருமணம் செய்தால் நிற்கும், இல்லை என்றால் நிற்காது. முதல் தார நிக்கல, 16ஆம் வீடுதான் 2ஆம் தரம். அந்த 16ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் வீட்டுல வந்து இருந்தால் பார்க்கக்கூடிய பெண் சிறுவயது பெண்ணாக இருக்கும். ஏழாம் இடத்தில் செவ்வாய் சனி ராகு 3 கிரகங்கள் இருந்தால்
எத்தனை திருமணம் செய்தாலும் அத்தனையும் தோல்விதான். அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப மேச லக்கணம் எடுத்துக்கோங்க. சனி குரு சேர்ந்தால் தர்மகர்மாதி தான். ஆனால் அது என்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்க. 5 கோடி 9 கோடி நட்சத்திரம் இருந்தா பலனை கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. அதே மிதுன லக்கணத்துக்கு சனி குரு 9 10 கூடியதான். அது நல்ல சாரத்துக்கு தான் பலனை கொடுக்கும், இல்லை என்றால் கொடுக்காது. அதே போல ஏற்கனவே சொல்லிட்டு என்பது இல்லை, ஞாபகம் சொல்லணும்னு தெரியல. 4ஆம் வீட்டுக்கு 8 கூடிய புத்தி வரும் பொழுது வாகன விபத்து வரும், வீட்டு செவத்தில் வெடிப்பு வரும், வளர்ப்பு பிராணி இருந்தால் இறந்து விடும், அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடுக்கும் முதுகு வலி வரும். அதே மாதிரிங்க நீங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா லக்கணத்துக்கும் தர்மகர்மாதி உண்டு. அந்த தர்மகர்மாதி அட்டமாதியோடு சேர்ந்து இருந்தாலும் அட்டமாதி சாரம் வாங்கிட்டாலும் தர்மகர்மாதி பலனை கொடுக்காது. அதே மாதிரி திரிசூனியம் சொல்றாங்க. எனக்கு ரிஷப லக்கணம், 5ல சார்ந்த புத்தி நடத்தது. நான் பஞ்சம திதியில பிறந்திருக்கிறேன். திரிசூனியம் ஒரு மீட்டிங்ல பிரச்சனை ஏற்பட்டது, 2 பேர் வாக்குவாதம் பண்ணணும், கடைசியில் அந்த நடத்த முடிச்சப்ப விளக்கம் கொடுத்தேன். நான் ரிஷப லக்கணத்துக்கு சந்திரன் 4ஆம் இடத்துக்கு விரையாதிபதி. அவன் அமர்ந்த இடம் 4ஆம் இடத்துக்கு 2ல், அதாவது 5ல். 4ஆம் இடத்துக்கு விரையாதிபதி என்றால் இடம் விற்கணும். 4ஆம் வீட்டுக்கு 2ல் வீடு கட்டணும். ஒரு இடத்த ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினேன். எப்படி வேலை செய்யுது? இப்ப திரிசூனியம் வேலை செஞ்சுதா? அடுத்தவங்க குறை சொல்றா நீங்க நினைக்காதீங்க. அச்சய பதா லக்கணம்னு சில பேர் பேசுறாங்க. அச்சய பதா லக்கணம் சொல்றாங்க, 10 வருஷம் லக்கணம் மாறுதுன்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு அம்மா ஸ்தானம் 4ஆம் இடம், அப்பா ஸ்தானம் 9ஆம் இடம். அப்ப 10 வருஷத்துக்கு ஒரு லக்கணம் மாறும்போது அம்மா அப்பா மாறிட்டே இருப்பாங்களா? ஒரே அம்மா அப்பா இருக்க மாட்டாங்களா? ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் வேலை பார்க்கிறாரு. 10 வருஷம் லக்கணம் மாறும்போது 10ஆம் இடம் மாறும். ஏன்னா ரயில்வேக்கு வேலைக்கு போயிடுவார் அவரு. ஒரு பெரும்பாலும் நீங்க வேற எதுவும் எடுக்க வேண்டாம். சரம், ஸ்திரம், உபயம், பாதசாரம், இது போது. இதுக்கு மேல எந்த இது தேவையில்லை. சரள லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் குரு இருந்தால் பணம் முடங்கிவிடும். குருவோட ராகு இருந்தால் பணம் திருட்டு போகும். அடுத்து ஜாமீன் போட்டால் இவங்கதான் கட்ட வேண்டி வரும். அதே சரள லக்கணத்துக்கு சுக்கிரன் 11 இருந்தால் நகை அடமானத்துக்கு செல்லும். ராகுடன் இருந்தால் இல்லை 8 கூட இருந்தால் நகை திருட்டு போகும், பட்டுப்புடவை காணாம போகும். அதே ஸ்திர லக்கணத்துக்கு 9 இருந்தா பலன் எடுத்துக்குங்க. உபயத்துக்கு 7 இருந்தா எடுத்துக்குங்க. அதே மாதிரி லக்னாதிபதி 6 8 12ல மறைஞ்சிட்டாங்கன்னு எடுத்துக்கவே வேண்டாம். உதாரணம் சொல்லலாங்க. ராஜாஜி ஜாதகம் விருச்ச லக்கணம் செவ்வாய் சுக்கரன் 12ல. லக்னாதி 12ல இருந்து எப்படி கவர்னர் ஜெனரல் ஆனாரு? லக்னாதிபதி 6 8 12 போயிட்டாரு. ராகு போல் கொடுப்பார்கள் இல்லை, கேது போல் கெடுப்பார்கள் இல்லை, பேச வேண்டாம். சாரத்தை வச்சு பேசுங்க. அதே ரிஷப லக்கணத்துக்கு 3ல ராகு, புதன் சாரம் நல்ல பலன் கொடுத்துருச்சு, ஒருத்தருக்கு கெடுக்கல. ஒருத்தர் ஒரு ஜாதகத்துல மாரகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ல அவர் இருக்காரு. நீங்க அவர் ஜாதகத்தை மட்டும் பார்க்காதீங்க, அவன் குழந்தைங்க ஜாதகத்தை போட்டு பாருங்க. அப்பா ஸ்தானத்துக்கு இப்ப மிதுன லக்கணம் வச்சுக்கோங்க. அப்பா ஸ்தானம் எங்க வருது? 8ஆம் இடம் மகரம்.
அதுக்கு 2-7 ஏதாவது கிரகந்து குத்தினா அப்பா அவர் காலம் முடிஞ்சிச்சுன்னு தைரியமா பேசலாம். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, கேட்கறவங்க எல்லாமே குருபலன் வந்துச்சான்னு தான் கேட்கறாங்க. அதே மாதிரி ராசி வச்சுதான் கேட்கறாங்க. விபரீத ராஜயோகம், கெட்டவன் கிட்டிராது, நீச்ச பங்க ராஜயோகம், ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. மன்மோகன் சிங் ஜாதகம் பாருங்க. தனுசு லக்கணம், சூரிய புதன் 10ல, 6 கூடிய சுக்கரன், 8 கூடிய சந்திரன், 12 கூடிய செவ்வாய் கூடி கடகத்துல, 6, 8, 12 பண்ணதால் விபரீத ராஜயோகம்னு யூடியூப்ல ஒருத்தர் பேசினார். அதுக்கு பதில் கொடுக்காம போட்ட அவர் எடுக்கல. இப்போ மீன லக்கணுக்கு சூரிய புதன் 10ல 9, 10 கரெக்ட், சரியா வருது. ஆனா அதே நேரத்துல சுக்கரன், செவ்வாய், சந்திரன் 8ல. இப்ப 9ஆம் இடம் எங்க வருது? சிம்மம். சிம்மத்துக்கு தர்மகரி மாதிரி செவ்வாய் சுக்கரன், அதுல அவருக்கு பேரும்புகழ் கிடைச்சது. விபரீத ராஜயோகம் இல்லை. இதுக்காக ஒரு பாடல் ஒண்ணு பாடுறேன். ஜோதிடத்துக்காக எழுதுந்து ஏற்கனவே பாடிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. என் அனுபவத்துல எழுதின பாடல் சொல்ற கேளுங்க. எத்தனையோ குழப்பங்களும் சோதிடத்தில் இருக்கு, அவை அத்தனையும் ஆய்வு செய்து பலனை கூறும் நமக்கு. விதியை கூறும் முறையில்தான் எத்தனை வேறுபாடு, தொடுத்த பலன் தோல்வி கண்டாடு தாய்வநாடு. விதவிதமா பஞ்சாங்கத்தை வெளியிடறாங்க, அதில் பலவிதமா கோள்களும் தான் ஒளிவிடறாங்க. திதி சூன்யம் முடக்கு ராசி ஜதிகள் பாடுது, பாவகத்தில் மாற்றம் வந்து பயத்தை மூட்டுது. கிளி எடுக்கும் துருப்பு சீட்டாய் எதற்கு வாடணும், புலிப்பாணி சோதிடராய் நாம பாடணும். எத்தனையோ குழப்பங்களும் சோதிடத்தில் இருக்கு, அவை அத்தனையும் ஆய்வு செய்து பலனை கூறும் நமக்கு. விதியை கூறும் திசா புத்தி வீதியிலே நிக்கிறா, மதியெடுக்கும் கோச்சாரம் தான் நெய்யோரு தின்னுரா. அட்டமத்தில் சனி பகவான் அவதரித்த நேரம், அட்டமத்தில் சனி பகவான் அவதரித்த நேரம், அன்னை இந்திராவும் கலைஞருந்தாம் பதவி ஏத்துட்டாங்க. கலைவாணி கண்களிலும் கடல் வடியுது, கலையுணர்ந்த சோதிடரால் அதுவும் முடிமடியுது. எத்தனையோ குழப்பங்களும் சோதிடத்தில் இருக்கு, அவை அத்தனையும் ஆய்வு செய்து பலனை கூறும் நமக்கு. இது பெரிய பாட்டு, இதோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய பேச வேண்டிய இருக்குது. அது காசு வாங்கறதுக்காக ஒரு வரி சொல்றேன், அதையும் சொல்றேங்க. அது ஒரு வரி மட்டும் நான் சொல்லிடுறேன், கேட்டுங்க. மாமாவுக்கு பலனை கேட்டு நாமமிடா பாப்பாங்க, கோமாவுக்கு நம்ம தள்ளி தலை உணிய வைப்பாங்க. மாண்டு போன ஒருவருக்கு ஆயிலையும் கேட்பாங்க, தூண்டில் மீனாய் நம்மையும் தான் துடி துடிக்க வைப்பாங்க. சாதகமா பலனை சொன்னா சலவ நோட்டுங்க, கெடுபலனை எடுத்துரைச்சா கிழிஞ்ச நோட்டுங்க. எத்தனையோ குழப்பங்களும் சோதிடத்தில் இருக்கு, அவை அத்தனையும் ஆய்வு செய்து பலனை கூறும் நமக்கு. பாட்டு பெரிய பாடல், கொஞ்சம் பாடல் வரியில குறைச்சிக்கிட்டேன். அடுத்தது நான் பேச வைங்க. நான் நாத்திகனா இருக்கிறேங்க. நாத்திகனா இருந்தப்போ சமூக நாடகம் நிறைய நடத்தினேன். எனக்கு 31 வயசு. ஐயர் நாடகம் பாடுவாரு. மருதமலை மாமணி முருகையா, தேவரின் குலங்கா கும்பேலையா, மனைவிக்கு சந்தனம் அழகிய குங்கும் ஐயா, உனக்கு மங்கள மந்திரமே. உடனே ஐயரை பார்த்து நான் பாடுவேன்.
பகுத்தறிவு பாசரே பெரியாரே, தமிழரின் மானங்காத்த ஐயாவே ஐயா, கோழி குருமவும் கொத்து புரோட்டாவும் ஐயா உனது தாரக மந்திரமே. இப்படி பாடுறதுக்கு காரணம், நான் ரிஷப லக்கணம் 8 கூடியவன் திசை குருதிசை 2 5 கூடிய சாரம், 8 கூடிய 2 கூடிய சாரம் கெட்ட பாடல் வருது. அடுத்து சனி திசை வந்தது எனக்கு 2 5 கூடிய சாரம், அப்படியே நான் பலனை மாத்துது. ஐகிரி நந்தினி நந்தித மேடினி விஸ்வ வினோதினி நந்தனுதே, கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே, भगवति केसिनि गंड कुडुंबिनी भूरि कृते, जय जय गे महिषासुरमर्दिनि रम्य कवर्तिनि शैलसुते, सुरवरवस्सिनि दुर्धरदस्तिनि दुर्मुखमस्तिनि अक्षरदे, त्रिभुवन भोषिनि शंकर दोषिनि किल्बिषमोहिनि गोचरदे, धनुजनि रोषिनि दिदि सुतरोषिनि दुर्मुख शोषिनि सिंधुसुते, जय जय गे महिषासुरमर्दिनि रम्य कवर्तिनि शैलसुते, ऐ जगदण्डि विगण्डित रुण्ड विदुण्डित शुण्ड गजाधिपति, त्रिभुज दण्ड विदारण सण्ड पराक्रम शुण्ड मृगाधिपति, निज भुज दण्ड निवाद दिगण्ड विवादति मुण्ड पटाधिपति, जय जय गे महिषासुरमर्दिनि रम्य कवर्तिनि शैलसुते, ऐरन दुर्मद शत्रुपदोदित दुर्मद निग्रह शक्ति वृद्धि, सदुर विशारद रीन मगाशिव दूतकृत ब्रह्मदाधिपति, दुरिद दुरिय दुराशय दुर्मद दानव दूत कृतान्तमदे, जय जय गे महिषासुरमर्दिनि रम्य कवर्तिनि शैलसुते, ऐशरनागद वैरि वधूवर वीर वराभय दायकरे, त्रिभुवन मस्तक शूल विरोधि श्रोधि कृतामल शूलकरे, दुमि दुमि दामर दुंदि विनाद महोमुगरी कृत दिक्मगरे, जय जय गे महिषासुरमर्दिनि रम्य कवर्तिनि शैलसुते, ऐ निज हूम्रद मात्र निराकृत धूम्र विलोचन धूम्रसदे, समर विशोषित शोणित बीज समतुग शोणित बीजलदे, शिव शिव शुंभ निशुंभ महागव रद्भिद भूत पिशाचरदे, जय जय गे महिषासुरमर्दिनि रम्य कवर्तिनि शैलसुते. இப்போது இதோட நிறுத்திக்கிறேன். எதுக்கு இது சொல்ல வந்தோம்னா, 8 கூடையவர் 2 கூடிய சாரம் வாங்கும்போது கெட்ட பாடல், அதே தர்ம கருவாதி வரும்போது பக்தி பாடல். சாரத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் சொன்னால, என்ன பெருமைப்படுத்துறதுக்காக அல்ல. சாரம்தான் பலன் கிடைக்கும். யாரு கூட சவாலோடு சொல்றேன், என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. சாரம் வேலை செய்யாது யாராவது சொன்னா நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன். சாரம்தான் பலனை கொடுக்கும். எழுதும்போது நோட்டுல கிரங்கள் பார்த்த சாரம்னு எழுதுறாங்களே ஒழிய கோச்சாரம் அப்படின்னு எழுதுறதே கிடையாது. அதுல பஞ்சாங்கத்துல திருக்கணிதமா வாக்கியமானு பிரச்சனை. 95% திருக்கணிதத்துக்கு வருது, ஒரு 5% தான் வாக்கியம் போகுது. திசை பத்திகள் வித்தியாசம், நட்சத்திரம் மாறுது. இதை எப்படி எழுதிக்கணும்னா, பூர்வ ஜென்மத்தை வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா எது சரியா இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். திருக்கணிதம் தான் பெஸ்ட். பல பேர் வாக்கிய யூஸ் பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. நீ திருக்கணிதத்தை பாருங்க, அது பலன் வரும் வந்தா எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். லக்கணம் சில பேருக்கு மாறுது, ராசி மாறுது. அடுத்தது எங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரையிலும் கத்துக்கிட்டவங்க, குருவிட்ட கத்துக்கிட்டீங்க நிறைய இருக்கிறாங்க, குரு இல்லாம கத்துக்கிட்டீங்க நிறைய இருக்கிறாங்க. குரு இல்லாம கத்துக்கிட்டவங்களுக்கு ஜாதகம் எப்படி இருக்குன்னா, புதன் குரு சார்த்து இருக்கு, இல்லைன்னா குரு புதன் சார்த்து இருக்கு. இப்படி இருந்தா அவங்க குரு இல்லாம தான் ஜோதிடம் கத்துக்குவாங்க. அதை எடுத்துக்கங்க. நான் என்ன பேசணும்னு தெரியல, எதை எப்படி பேசணும்னு தெரியல, கேள்வி கேட்டா சொல்லுவேன்.
அடுத்தது ஒரு பெண்ணுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருந்து கேது இருந்து 2ஆம் வீட்டு அதிபதி ராகு கேது சாரத்தில் இருந்தால் அந்த பெண்ணிற்கு சமையல் பண்ண தெரியாது. 2ல் ராகு கேது இருந்து 2 கூடி அங்கேயே இருந்தால் விதவிதமா சமைப்பாங்க. இந்த எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, விட்டு விட்டு தான் ஞாபகம் வருது எனக்கு சொல்றதுக்கு. அதான் சொல்ற மாதிரி சொல்றேன், மீண்டும் சொல்றேன். 2ல் ராகு இருந்து 2 கூடி ராகு கேது வாங்கினா அவங்க சமைக்க தெரியாது. 2ல் ராகு கேது இருந்து 2 கூடியும் அங்கேயே இருந்துட்டால் விதவிதமா சமைப்பாங்க. சொல்லுங்க என்னங்க ஐயா? ஐயா ஒண்ணும் இல்லைங்கய்யா, ஒண்ணும் இல்லை, நீங்க பேசலாம். பேசலாங்களா? நீங்க பேசலாம், இல்ல கேள்வி நேரத்துக்கு போறதுனால போலாம். கேள்வி கேட்கறது கேளுங்க. இந்த வெளியில ஜாதகம் பார்க்க வந்து நிறைய உட்காந்துருக்காங்க. ஓ சரி, நிறைய இருக்காங்க, அதனால முடிச்சுக்கலாம் பாக்குறேன். சரி சரி, ரைட்டுங்க, ஒரு நிமிஷம் கேள்வி கேட்கலாங்க. ரைட். இன்னும் நிறைய இருக்குதுங்க. அங்க வெளியூர்லாம் வந்துட்டாங்க, 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்லாம் வந்திருக்காங்க. சரி, நல்லது. அதனால உள்ள இருந்து கதை தண்ணி சீட்டு கொடுத்தாங்க, அதனால பேச முடிக்கிறேங்க. சரி, ஐயாவுடைய இந்த 1.5 மணி நேரம் உரையை கேட்டிருக்கோம். 1 மணி நேரம் பேசுங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்குது. 1 மணி நேரத்துக்கு கூட பேசிருக்கீங்க. ஆனா நீ எழுதி வச்சுக்கிட்டு பேசுனா வச்சுக்கோங்க, அதெல்லாம் 3 மணி நேரம் தான் பேசுவேன். அதான் தெரியுது, ஞாபகத்துக்கு வந்தது தான் சொல்றேங்க. சரி சரி, ரொம்ப அதே மாதிரி பாருங்க, ஒரு ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு சந்திர புத்தி வந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபேமிலி யாருக்காவது மொட்டை அடிப்பாங்க. 10 கோடி ஜாரத்துல சந்திரன் இருந்தா கருமத்துக்கு மொட்டை அடிக்க வேண்டி வரும். 5 கோடி ஜாரத்துல இருந்ததுன்னா கோயில மொட்டை அடிப்பாங்க. நிறைய அப்பப்ப ஞாபகம் வருதுங்க. இந்த எழுதி வச்சிருந்தா எல்லாத்தையும் பார்த்து சொல்லலாங்க, எழுதி வைக்காம விட்டாங்க. சரி சரி, ஆனா இதெல்லாம் தொகுத்து வரணுங்கய்யா, தொகுத்து ஒரு எழுதி வைங்க, இதெல்லாம் அடுத்த தலைமுறைகளுக்கும் பயன்படணும். நல்லதுங்க, மகிழ்ச்சி. கேள்வி நேரத்துக்கு போலாம். பாதிக்கப்பட்ட ஒரு பாடல் ஒண்ணு இருந்து சொல்லலாங்களா வேண்டாங்களா? சொல்லலாங்க, சொல்லுங்க. 1984 எங்களுக்கு கடுமையான வறட்சிங்க. 4 ஏக்கர் நடவு நட்டா தண்ணி இல்லாம காஞ்சி போச்சுங்க. கம்பு சோளம் தோட்டத்துல எல்லாம் காஞ்சிருச்சு. மாட்டுக்கு தண்ணி தீனி இல்லைங்க. கேரளாவுக்கு அடிமாட்டு விலைக்கு வெறும் பாருங்க 5000 மாட்டை 500 750 ரூபாய்க்கு வித்தங்க. எங்க ஊர்ல இருந்து காங்கிரத்து வரையில வறட்சிங்க. குடிக்கவே தண்ணி இல்லாம சைக்கிள்ல போய் தண்ணி கொண்டு வந்தோங்க, அடி பைப்பில் தோட்டத்துல போய் அடிச்சு கொண்டு வந்தோங்க. ஒரு 2 வருஷத்துக்கு நல்லா மழை பெஞ்சு வெள்ளாமை செழிச்சுதுங்க. அப்ப எங்க ஜோசியர் வெங்கடாஸ் கவுண்டர் இருந்தாருங்க. அவருக்கு போய் ஐயா ஒரு நாடகம் எழுதலாமா வேண்டாமான்னு கேட்டாங்க. அவர் எடுத்து கணக்கு போட்டு புதன் சுக்கிரன் கூடி இருக்குது, நல்லா இருக்குது, 5ல சந்திரன் இருக்குது, புத்தி நடத்தலாம், சொந்தமா பாராட்டு எழுதுறா, நல்லா இருக்குண்டா அப்படின்னு சொன்னாரு. நான் அப்பா கவிதை எழுதுங்கய்யான்னு. இல்லடா நீ எழுதுற, நல்லா ஒரு பாட்டாவது எழுதுற அப்படின்னாரு. 3 பாடல் சொந்தமா எழுதியிருந்தார். ஒரு பாடல் மட்டும் சொல்றேங்க. கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டப்போ மனைவி குழந்தைய தாளாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கணவன் வீடு நான் தாளாட்டுறேன்னு தாளாட்டிட்டு கடைசி 4 வரி இருக்க மனைவி கை நீட்டி நான் சாகரவில தொட்டில் போட்டு தாளாட்டுன்னு பாடுறாங்க. இந்த காட்சியில் எனக்கு 10 வயசுல நானே கூட நடிச்ச நடிகைங்க ரியாக்ஷன் பயங்கரமா பண்ணி பேர் வாங்கிட்டாங்க. அப்படியே பாட வேண்டாம்னு சொல்றது, காலத்தட்டு கும்பிடுறது, இப்ப இதுக்கு மேல பாட வேண்டாம்னு சொல்லி ரியாக்ஷன் 2 பேருக்கு கிளீஸ் விட்டு கண்ணில் தண்ணி வருதுங்க. வந்த காவலுக்கு அந்த போலீஸ்ல எழுதிட்டாங்க. இந்த பாட்டை சொல்றேங்க கேளுங்க. 1984 வறட்சியில் போது எழுதப்பட்ட போல நாடகத்துக்கு பேருங்க வெளிச்சம் தேடு விழிகள். வானம் பார்த்த பூமியை நம்பி வாழும் இந்த சமுதாயம்
வறட்சி அசுரன் நிமிதிறந்தாளே இருள் சுழாதோ எதிர்காலம். வானம் பார்த்த பூமியை நம்பி வாழும் இந்த சமுதாயம் வட்டிக்கு வட்டி கடன்களை வாங்கி வயலை கலக்கி நாத்து நட்டு வார வட்டி ஏறுதடி வந்த மழையும் போகுதடி. வார வட்டி ஏறுதடி வந்த மழையும் போகுதடி. ஆரீரோ வாராரிரோ ஆரீரோ வாராரிரோ. கடலலை போலே கனவுகள் கண்டு கம்பு சோளம் விதைச்சு காலமழையும் பொய்த்ததடி. கம்பு சோளம் கருகுதடி கம்பு சோளம் கருகுதடி. ஆரீரோ வாராரிரோ ஆரீரோ வாராரிரோ. கிண்ணங்கள் நிறைந்திட மாவெடுத்து கோவிலில் வண்ண கோலமிட்டு கோலங்கூட களையலை கொல்ல மழையும் பெய்யலை கொல்ல மழையும் பெய்யலை. ஆரீரோ ஆராரிரோ ஆரீரோ வாராரிரோ. மாடு அன்று குட்டி ஆடு மது போறோம் தவன் கிடக்கு மாரியாத்தா கழுத்துக்கு மாலை தொடுக்க பூவும் இல்ல மாலை தொடுக்க பூவும் இல்ல. ஆரீரோ ஆராரிரோ ஆரீரோ வாராரிரோ. வைக்க புல்லு இல்லைன்னு விக்க போடே மாடு ஒண்ணு செத்த மாட்டு தோல் விலைக்கு ஒத்த மாட்ட வித்து வந்தே. ஆரீரோ ஆராரிரோ ஆரீரோ ஆராரிரோ. கட்டிலில் படுத்தால் கவலைகள் 100 கயிறும் நனையுது கண்ணீரு உறக்கம் சூழ்ந்த வேளையிலும் ஊற்றாய் பெருகுது கண்ணீரு ஊற்றாய் பெருகுது கண்ணீரு. ஆரீரோ ஆராரிரோ ஆரீரோ ஆராரிரோ. மரணத்தை எண்ணி தொட்டிலை கட்டி மயிலே எண்ணிது இணைகளை மூடி காலமெல்லாம் நான் கண்ணுறங்க கண்ணே பாடு தாலாட்டு கண்ணே பாடு தாலாட்டு கண்ணே பாடு தாலாட்டு கண்ணே பாடு தாலாட்டு. போன தடவை அந்த பாடு கண்ணு தண்ணி வந்து சொன்னீங்க. தண்ணி வந்துருச்சுங்க. அந்த அனுபவத்தை அப்படியே எழுதிட்டேங்க பாடல்ல. ஆனா இது மூலம் எனக்கு நல்ல பேர் கிடைச்சதுங்க. எப்படின்னா போன தடவை உங்க பேசியிருந்தேன் இல்லைங்க. ஆமாங்க. அப்போ வந்துங்க இந்த இதை பார்த்துட்டுங்க அரணாங்கி புதுக்கோட்டை குற்றாலம் நிறைய அங்க தமிழ்நாட்டுல ஆமாங்க போன உங்க வீடியோ கிட்டத்தட்ட பல பேர் போன் பண்ணாங்க எனக்கு. கிட்டத்தட்ட 44,000 பேர் பார்த்திருந்தாங்க போன முறை உங்க வீடியோவை. அப்படிங்களா? ஆமாங்க. ரெண்டாவது இடத்துல நாமக்கல் பேசுனது 1,04,500 பேர் ரெண்டாவது நம்பர் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்பர் தாங்க இருக்குது. ஆனா உங்க டிவி மூலம் தாங்க எனக்கு நிறைய போன் வந்து ஒரு வாரமா இந்த பாட்டுக்கு அழுதுட்டு நிறைய லேடிஸ் சொன்னாங்க கூப்பிட்டு. ரொம்ப சந்தோஷங்க. மகிழ்ச்சிங்க. கேள்வி நேரத்துக்கு போயிடலாமாங்கய்யா? கேளுங்க. சரி. ரங்கநாராயண ஐயா. ரங்கநாராயண் சார். வணக்கம் சார். வணக்கம் சுப்ரமணியன் சார். பரவாயில்லைங்களா? நல்லா இருக்கு சார். நீங்க சார் சொன்ன மாதிரி நீங்க எடுத்த அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு புக்கா ஃபார்ம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு சார். உங்க மாதிரி 100 சொல்லிட்டாங்க, புக் எழுதலீங்க. அதே மாதிரி சார் ஒண்ணு வேண்டாங்க.
உங்களுக்கு என்ன லக்கணங்க? என்னோட கன்னியா லக்னம் சார். 7 குடி குரு என்ன நட்சத்திரங்க? மகா நட்சத்திரம் சார். மகம்களா? ஆமா சார். மகம், பூரம், உத்தரம், ஆஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை. செவ்வாய் அல்லது புதன் சாரவாங்க இடத்துல உங்க ஒய்ஃபு லக்கணம் ராசி ஏதோ ஒன்று வரும் பாருங்க. புதனுக்கு வைஃப் லக்னமா நீங்க சொல்றேன் சார். என்ன என்ன சொல்றேன் சார்? வைஃப் லக்னமா? இப்ப உங்களுக்கு 7 கூடிய புதன் என்ன? 7 குல குரு சார். 7 கூடிய குரு என்ன நட்சத்திரம்? மகா நட்சத்திரம். அதுல இருந்து 5 நட்சத்திரங்க. மகம், பூரம், உத்தரம், ஆஸ்தம், சித்திரை வருதுங்களா? ஆமா சார். சித்திரை செவ்வாய் சாரம். ஆமா சார். சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை. கேட்டை புதன் சாரம். ஆமா சார். அப்போ கடக, விருச்சக, மீனா இல்லைன்னு செவ்வாய் சாரம் வாங்க இடத்துல உங்க ஒய்ஃபுக்கு லக்கணம் ராசி வரும் பாருங்க. லக்னம் வந்து சிம்ம லக்னம் சார். லக்னம் சிம்ம லக்னம், ராசி மேஷ ராசி. நான் வைஃப் சார். வைஃப் எனக்கு சொல்லுங்க. வைஃப் சிம்ம லக்னம் சார். உங்களுக்கு வந்து கேதுவோட நட்சத்திரங்களா? ஆமா சார். சரி, அது வருது. 7 கூடிய கேது நட்சத்திரம் தான் சிம்ம லக்கணம். அது கரெக்டா வருது. 2 பாயிண்ட் இது வருது. இங்க ஒரு லக்கண புள்ளி என்னங்க உங்களுக்கு? லக்னம் பள்ளி உத்தரம் 2 சார். உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். குரு, அனுசம், கேட்டை, மூலம், பூரம். குரு அல்லது சுக்கிரன் சாரவாங்க இடத்துல முத குழந்தைங்க லக்கணம் ராசியா வருதுங்களா? எங்களுக்கு திருமணம் சார் ஃபர்ஸ்ட் மகர ராசி ஃபர்ஸ்ட் குழந்தை. ரெண்டாவது குழந்தை வந்து பூர நட்சத்திரம் ரெண்டாவது குழந்தை. சுக்கிரன் சாரவாங்க இடத்துல வருது இல்லைங்க? ஆமா ரெண்டாவது சார். ரெண்டாவது குழந்தை பார்த்தீங்களா? ஆமா சார். ஒய்ஃப் கூட்டு ஏன் வரலைங்கிறது எனக்கு புரியல. 7 கூடிய கேது சாரவனாலும் அந்த நட்சத்திரம் வந்துருக்குன்னா எடுத்துக்கணும். வேற கேள்வி கேளுங்க. சொல்லுங்க, தெரிஞ்சு சொல்றேன். ஐயா அவங்க சார் சொல்லுங்க ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. அவங்க முதல் கேள்வி கேட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்க என்னன்னு பதில் சொல்லுங்க. கேளுங்க கேளுங்க சார். இப்போ ரெட்டை குழந்தை பத்தி கொஞ்சம் விளக்குங்க சார். இப்போ வந்து ஒரு குழந்தை அல்ப ஆயுசு, ஒரு குழந்தை தீர்க்க ஆயுசு இருக்கு, ஒரு குழந்தைக்கு ஜாப் வரதில்ல, ஒரு குழந்தை ஜாப் இருக்கு, கல்யாணம் ஆகுறதில்ல. இது கொஞ்சம் எப்படி பார்க்கணும் சார்? லக்னம் எப்படி மாத்தி பார்க்கணும்? இது வந்துங்க ரெட்டை குழந்தைன்னு பிறக்கும்போது அந்த டிகிரி அமைப்புல தாங்க வித்தியாசம் காட்டுது. வேற எடுக்கவே முடியலீங்க. 2வது குழந்தை எத்தனை டிகிரி இருக்குன்னு பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. அப்படியா சார்? இதை நான் வந்து ஒரு ஜோசியர் கேட்டு அவரு தான் அந்த விளக்கம் கொடுத்தாரு. எனக்கும் தெரியல. ரெட்டை குழந்தைக்கு எடுக்கவே முடியலையே. எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க ரெட்டை குழந்தை 2 பொண்ணு. ஒரு பொண்ணு லவ் மேரேஜ், ஒன்னு அம்மா அப்பா பார்த்து கல்யாணம். இது எப்படி எடுப்பீங்க? அதாங்க வாசனம் புரியுதுன்னு கேட்டது. பூர்வீக ஜென்மத்திலிருந்து எங்கிருந்து வந்து அங்கிருந்து வந்த பலனை கொடுக்கும். பூர்வீக ஜென்ம வேற பக்கத்துக்கு பிறப்பு ஒரே வயிற்றுல, அதனால பலன் மாத்தி கொடுக்கும்னு சொன்னாரு. அந்த ரெட்ட குழந்தை விஷயத்துல பெரிய பிரச்சனை இருக்குதுங்க. அதை எடுக்கவே முடியல. சில பேர் 3வது லக்னம். ஆமா சார். சில பேர் லக்னத்துக்கு 3வது வீடு 2வது குழந்தை லக்னமா இருக்கா. சில பேர் 11வது வீடு லக்னமா இருக்கா. செவ்வாய் 11ல இருந்ததுன்னா உடன்பிறப்பு உண்டு, அப்படி சொல்லலாம். செவ்வாய் 12ல இருந்தா உடன்பிறப்பு இருக்குங்க. நன்றி சார். அதே மாதிரி சரள கணத்துக்கு 11ல கேது இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஸ்கின் ப்ராப்ளம் வரும். சரி, இந்த கேள்வி என்ன கேளுங்க. ரெட்ட குழந்தை பிரச்சனை தாங்க பெரிய பிரச்சனையா இருக்குங்க. அதான் முதல்ல நான் சொல்லிட்டேன். எங்க சொந்தக்காரர் தாங்க ஒரு பேர் ராமமூர்த்தி சுந்தரமூர்த்தி, ஒருத்தர் MPPS, ஒருத்தர் BE. என்ன சொல்றதுங்க? ரைட்டுங்க, நன்றி. அடுத்து செல்வகுமார் சார். செல்வகுமார் சார் வாங்க. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார், பேசலாம் சார். சார் ஐயா, எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்னன்னா, எனக்கு வந்து பார்த்தோன்னா லக்னத்தின் அடிப்படையிலையோ இல்லை ராசியின் அடிப்படையிலையோ தர்மகர்மாதி யோகம் இருக்கு. ஆனா இது நற்பலன் தருமா தரான்னு தெரியல. அது எல்லா கிரகத்தையும் சொல்லுங்க, நான் சொல்றேன். கன்னியா லக்னம், மகராசி. மகராசி சார். மகரத்திலேயே சுக்கிரன். நட்சத்திரம் என்னங்க? நட்சத்திரம் அவிட்டம் சார். சந்திரன் அவிட்ட நட்சத்திரம் இருக்கு. 8 குரு சார். தென் சுக்கிரன் வந்து உத்திராடம் 2ஆம் பாதத்தில் இருக்கு. புதன் வந்து திருவோணம் 2ஆம் பாதத்தில் இருக்கு.
இப்ப சுக்கிர புதன் கூடி இருக்குங்களா? ஆமா சார், எல்லாமே மகரத்துல தான் இருக்குது. 3மே சரி, மகரத்துல இருக்கு. மகரம் இருக்குது. இப்போ உங்களுக்கு தாத்தா சம்பரிச்ச பூரி சொத்து இருக்குங்களா? இல்ல ஐயா. 5000க்கு 9 10 கோடி இருந்தால் பூரி சொத்து இருந்தா அது கோயில் இருக்கும், பக்கத்தே கோயில் இருக்கும். இப்போ 5000க்கு 9 10 கூடிடுச்சு, அந்த திசை வருதுங்களா உங்களுக்கு? இப்போதைக்கு சனி தசை சார், சனி தசை புதன் புத்தி. புதன் புத்தி 5000க்கு 9 10. உங்க குலதெய்வம் கோயில் புனரமைப்பு செஞ்சு கும்பாபிஷேகம் நடைபெறும். தீரங்களா? குலதெய்வம் கோயிலுக்கு ரொம்ப நாள் போனது இல்லை ஐயா. போறது இல்லைங்களா? போறது இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு ரொம்ப நாள் ரொம்ப நாள் கழிச்சு கண்டுபிடிச்சு. குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறும். நீ போனாலும் போக நடக்கிறது தான். ஐயா ஐயா, தனிநபர் ஜாதக பலன் வேண்டாங்க. அந்த கூடிய சனி எத்தனாம் பாதத்துல இருக்குதுங்க ஐயா? தனிநபர் ஜாதக பலன் வேண்டாங்கய்யா. சரி, அது வேண்டாம். நம்ம பொதுவா உங்க பேச்சு, உங்க இதுல இருந்து என்ன சந்தேகங்களோ அதை கேட்டுக்கலாங்க. இல்ல என்ன ஏதாவது நல்ல பலன் கொடுக்குமோ கொடுக்காத. என்ன ஐயா வந்து சில சொன்னாரு, அதனால கேட்டேன். ரைட், நல்லதுங்க, நன்றி. அப்புறம் அடுத்த கேள்வி. அடுத்து மாரியப்பன் சார். எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் மாரியப்பன் இருக்காரு. மாரியப்பன் சார், அன்மியூட் பண்ணுங்க. ரைட், பேசலாம். அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ. பேசலாம். வணக்கம். வணக்கம் சீனிவாஸ் சார், வணக்கம். வணக்கம் வணக்கம். அதாவது அது எல்லாத்த விடுங்க. என்னங்க ஐயா, நீங்க பேசுறது சரியா கேட்கல. சொல்லுங்க. காலசர்ப்ப யோகம் சொல்றாங்களா? அது தவறுங்க. இப்ப நான் மகன் இருங்க ஐயா, இருங்க. அவங்க என்ன கேட்கிறான் கேட்டு முடிக்கட்டுங்கய்யா. காலசர்ப்ப தோஷம் சொல்றாரு அவரு. காலசர்ப்ப தோஷம் என்ன சொல்ல வரீங்க? அதாவது அது தசாபுத்திகள்லாம் இந்த சாரநாதனுடைய பங்கு உண்டா அப்படிங்கறத கேட்கணும். தசாபுத்திகள்லாம் சாரத்தை மூலம் தான் இயங்கும். நானே சொல்லிட்டேங்களே, எனக்கு 8 கூடியவன் குரு 2 கூடிய சேரும் போது கெட்ட பாடல் வந்தது. அதே தர்மபுரி 2 5 கூடிய சேரும் ஐயர் பாடம் வந்துருச்சு, பாத்தீங்களா? சாரம் எப்படி வேலை செய்யுது பாருங்க. சரிங்க சரிங்க. சாரம் தான் வேலை செய்யுது. நன்றியா, ரொம்ப நன்றியா. தேங்க்யூ சார், நன்றி. ரைட் ரைட், நன்றி. அடுத்து சிவகுரு விவேகானந்தன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. அதாவது நான் ஒரு கேள்வி, அதனால விசகன்னிகா தோஷம்ன்றதை வந்து சில பேர் ஆண்களுக்கும் அது சம்பந்தம் என்று சொல்லுகிறாங்க. அது விசகன்னிகா தோஷம் பெண்களுக்கு மட்டும்தானா அல்லது இல்லை ஆண்களுக்கும் எதுக்குங்க விசகன்னிகா தோஷம் என்று பெண்களை சில விஷகன்னிகா தோஷம் என்று விஷகன்னிகா என்று இருக்கிறார். விஷகன்னியா தோஷங்களா? விஷகன்னிகா தோஷம். விஷகன்னிகா என்ன? விஷகடிங்களா? இல்லங்கய்யா, விஷகன்னிகா தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. விஷகன்னியா தோஷம் இப்பதான் முதல் தடையா கேள்விப்படுறேன். இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்ல. ஆனா இந்த இதுகளே அப்படி சொல்லுகிறார்கள். அதை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. இத முதல் தடவையா நான் கேள்விப்படுறேன். இன்னொரு இப்ப மீனத்திலே சனியும் கேதுவும் இருந்து அதை வந்து புதனும் ராகுவும் வந்து மிதுனத்திலிருந்து கன்னியிலிருந்து பார்த்தால் என்ன மாதிரியான பலன், அது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்? இப்ப சனி புதன் சாரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா. பெரியாரி 4 கூடியவன் ஜாரம் இடத்தையே வீட்டையே வித்து விடுவாங்க. புதன் சாரத்தில் இருந்தால் ஒரு இடத்தை வித்து இன்னொரு இடம் வாங்குவாங்க. 4 கூடையும் ராகு சேர்ந்தால் அவங்க வீடு அகலம் கம்மி, நீளம் அதிகமா இருக்கும். 4ஆம் வீட்டு அதிபதியோடு ராகுவோ கேதுவோ சேர்ந்தால் அந்த அவங்க வீடு அகலம் கம்மி, நீளம் அதிகமா இருக்கும். ஜோதிட புத்தகங்களே சொல்லி இருக்கார்கள், அதான் கேட்டேன். ரைட்டுங்க, ரைட், நன்றி நன்றி. ஐயா அல்லூர் வெங்கட்ராம ஐயா இணைப்புல இருக்காங்க.
சொல்லுங்க ஐயா அன்மியூட் பண்ணுங்கய்யா. சொல்லுங்க. ஐயா அல்லூர் ஐயா அன்மியூட் பண்ணுங்கய்யா. அன்மியூட் ஆகலைங்கய்யா. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணுங்கய்யா. அடுத்து யாருங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க? இல்ல இருக்காங்க, இணைப்புல இருக்காங்கய்யா. பேசலாங்கய்யா. கேக்குதா? கேக்குதுங்க. ரைட். ரொம்ப சந்தோஷம் கரூர்காரருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. கரூர்ல தான் சர்வீஸ் காங்கேயம் வரைக்கும் லேண்ட் அக்விசிஷன், பேப்பர் மில்லு, சொல்லுங்க. நொய்யல் டேம் 800 ஏக்கர் எல்லாத்துக்கும் நான் தான் ஹெட். இப்ப சர்வேல இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். ஏக்கருக்கு 1000 ரூபா கொடுத்தோம். அது நீங்க ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு பேப்பர் மில்லுக்கு 1000 ரூபா, 750 ரூபா கொடுத்தோம் நொய்யல் டேமுக்கு. சரிங்க. நஷ்ட ஈடு நீங்க ஒரு சென்ட் 10 லட்சம் ரூபாய்க்கு போகுதாங்க. எனக்கு நடந்து சொல்லிடுறேங்க இல்லைங்க ஐயா. நேஷனல் ஹைவேஸ்ல எனது 75% ரோட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. சரி. மார்க்கெட் ரேட் அன்னைக்கு 1500 ரூபாய். வெறும் 40 ரூபா கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். அவ்வளவுதான். கவர்மெண்ட் டாக்குமெண்ட் என்ன இருக்கு அதுதான் கொடுப்போம். ரைட், அது இருக்கட்டும். ரெட்ட குழந்தைகள் சம்பந்தமா ஒரு சில கொஞ்சம் அப்புறம் அது பேசிக்கலாம். டாக்குமெண்ட் உள்ளதுதான். ரெட்ட குழந்தைகள் சம்பந்தமா ஒரு விளக்கம் சொல்றேன். எனக்கு ரெட்ட குழந்தைக்கு சொல்லுங்க. ரெட்ட குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல 10 நிமிஷம் கழிச்சு பிறந்தது இருக்கு, 15 நிமிஷம் கழிச்சு பிறந்தது இருக்கு, 20 நிமிஷம் கழிச்சு பிறந்தது இருக்கு. நேச்சுரலா பிறக்கிறது. இப்ப ஆபரேஷன் எடுக்கும் போது 2-3 நிமிஷத்துல ஏற்படுறாங்க. ஒரே நேரத்துல எடுக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் 6 நிமிஷ கேப்ல மொத்த குழந்தை 12-21ன்னா ரெண்டாவது ஆபரேஷன் பண்ணி எடுத்தாலும் 12-27 6 நிமிஷம் கேப்ல ஜாதகம் எழுதணும். ஷோடச வர்க்க வரைக்கும் 16 கட்டங்கள் போட்டு எதுல அவங்களுக்கு வித்தியாசம் வருதுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் கரெக்டா சொல்ல முடியும். நீ ஏற்கனவே சொன்னீங்களா, ஒருத்தர் சொன்னாரு ஒரு குழந்தை வந்து நல்லா இருக்கு, ஒரு குழந்தை இறந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு இதெல்லாம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேப்ல வரக்கூடியதெல்லாம் அந்த மாதிரி இயற்கையாவே வந்தது. இப்ப வந்து அதுக்கு அத்தாரிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு தனியா புஸ்தகமே எழுதிட்டு இருக்கேன். அதே மாதிரி சீக்கிரம் வந்துடும். அது இரட்டை குழந்தைகள் ஜாதகம் ஒரே நேரத்தில் பிறந்தால் 6 நிமிஷ கேப்ல அடுத்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும். 16 கட்டம் போடணும். ஷோடச வர்க்கம் வரைக்கும் போட்டு எதுல வித்தியாசம் வருதுங்கிறதையும் கண்டுபிடிச்சு எழுதணும். புரியுதுங்களா? அப்படி கண்டுபிடிச்சு எழுதி எவ்வளவு நேரம் ஆகுங்க? கண்டுபிடிச்சது இன்னைக்கு தான் லேப்டாப்ல வருது. கணக்கு போடுறதுக்கு தான் ஷோடச வர்க்கத்துக்கு பராச்சர வரையில பராச்சர முடிவு அவ்வளவு சொல்லியிருக்காரு. அது வந்து கணக்கு போட்டா ஒரு நாள் ஆகும், கம்ப்யூட்டர்ல போட்டா 1 மணி நேரத்துல போட்டுடலாம். 1 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஜோதகம் பார்க்க வந்தீங்க போயிடுவாங்க. அவங்க போக வேண்டாம், நம்ம எழுதணும்ல, நோட்ல எழுதணும்ல. 16 கட்டம் அந்த பாருங்க, கட்டம் போட்டு வச்சிருக்கேன், தெரியுதுங்களா? தெரியுது. 16 கட்டம் கைனாலே போட்டிருக்கேன். 16 கட்டத்துல போட்டு எதுல வந்து வித்தியாசம் வருது, பாவத்துல வித்தியாசம் வருதா, திதியில வித்தியாசம் வருதா, நட்சத்திர வித்தியாசம் வருதா, எல்லாத்தையும் பார்க்கணும். ஷோடச வர்க்கம் வரைக்கும் போடணும். அப்படி போடும் பொழுது மிக அக்யூரேட்டான கிடைக்குது. பாவக மாற்றத்திலேயே தவறு வருதுங்க. அது வரத்தான் செய்யும். அது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு தான் நம்ம இருக்கோம். பாவக மாற்றத்தையும் பார்க்கத்தான் வரும். தை மாசம் பிறந்தேன். சூரியன் வந்து மகரத்துலீங்க. சரி. பாவ மாற்றத்துல பார்த்தா கும்பத்துக்கு வருது. எப்படி அது பாவக மாறுதல்ங்கிறதுக்கு தனியா கிளாஸ் இருக்கு. அது வேண்டாம், இப்ப விட்டுருங்க. அதுக்கு நேரம் ஆகும் சொல்றதுக்கு, நான் விளக்கம் சொல்றதுக்கு. அது வேண்டாம், விட்டுருங்க. சந்தியில வர்றது, சந்தியில வர்றது இதாங்க லக்ன சந்தி, அடுத்தது வந்து ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, உத்தராயண சந்தி, இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்றது, எப்படி கணக்கு போடுறது, எல்லாமே பராசரர் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப அந்த விளக்க வேண்டாம். அதுக்கெல்லாம் இப்ப போனா ரொம்ப நேரம் ஆயிரும். நிறைய பேர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க கேள்வி பதில் சொல்றதுக்கு. இந்த ரெட்ட குழந்தைகளுக்கான விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். ஆனா மூல நூல்ல இருக்கு. அதுக்கான அத்தாரிட்டிஸோட புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். இன்னும் 1 மாசம் 2 மாசத்துல வந்துடும். ஓகே, நன்றிங்க. அடுத்து ஆஸ்ட்ரோ இன்ஜினியர் ஜெகநாதன். எப்படிப்பா வாங்க. வணக்கம் சார். வணக்கம். கேள்வி வந்து சார், முதல்ல சின்னதா கேள்வி கேட்கிறேன். சின்னதா ஆரம்பிக்கிறீங்களா? சின்னதா கேள்வி கேட்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் கேள்வி, நீங்க அந்த இறை பக்தி வந்து பாடல் வந்து இந்த சாரத்தின் அடிப்படையில மாறுது அப்படின்னா தப்பா இருக்கவங்கள அவங்க தசாபுத்தி தான் சரியில்லை, சாரம் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட முடியுமா சார்? இப்ப வந்து
அதுதான் கேள்வி. இப்ப நம்ம ஜெனரலா ஜாதகத்துல பாக்குறோம், சாரம் தான் காமிக்குது. லக்னா ஒரு 8 கோடி 6 கோடி இருந்தா அவன் நல்லவனை எப்படி எடுக்க முடியுங்க? இல்ல அப்ப தசாபுக்தி மாறுச்சுன்னா அவன் நல்லவன் ஆயிடுவான் இல்ல சார் அடுத்தது. 5 கோடி திசை வந்து வச்சுக்கோங்க. 5 கோடி திசை நல்ல சார்பு தான் அவன் கெட்டவன தான் நல்லவனை மாறிடுவான். போதைக்கு அடிமையா இருந்தாலும் திருத்திடுவான். இப்ப ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு குரு ராகு திசை வரையில எங்க கன் லைசன்ஸ் இருக்க வேட்டைக்கு போய் நல்லா அசைவம் சாப்பிட்டங்க. ஆனா குரு திசை 2 5 கோடி புதன் சாருங்க 1980 என்ன சைவம் ஆயிட்டுங்க, என்ன சைவமா இருக்குங்க. எப்படி மாத்திக்குது பாத்தீங்களா? கேக்குறாங்க. அந்த 2 5 கோடி சாரம் வாங்கும் போது அந்த அசைவம் சாப்பிடறது நிறுத்திடுச்சு. 2 5 கோடி பக்தி பாடல் நிறைய நான் பாட ஆரம்பிச்சேன், நானே எழுதி பாட ஆரம்பிச்சுட்டேன். கரெக்ட். நீங்க சொன்னது என் ஜாதகம் உதாரணம் கரெக்டா வருது. இன்னொரு கேள்வி சார், நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் ஒரு உயிர் தப்பிச்சேன், ஒரு கண்டம் இருந்தது, அது நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா நீங்க அதுல இருந்து தப்பிப்பீங்க அப்படிங்கறது ஜோதிடத்துல தெரியும்ல சார். இப்ப வந்து அப்ப எனக்கு குருதிஷ்ங்கிறது ஜோதிட பத்தி தெரியாது. எனக்கு ரிஷப லக்னம் சனி திசை நோக்கம் ஜோதிடத்துக்கு வந்தேன். அதுக்கு முறைதான் தெரிஞ்சுக்கிட்டேன் எதனால வந்ததுன்னு. இன்னொன்னு சார், நான் நிறைய கேட்கலாம் சார். ரொம்ப நாள் கழிச்சு கேள்விகள் கேக்குறீங்க, கேளுங்க. ஆமா சார். என்ன தெரியுமா சார், இப்ப இவரு நிறைய பதில் சொல்றாரு சார். இப்ப அதனால கேள்வி கேட்டே ஆகணுங்கிற மாதிரி சார். இப்ப இந்த நீங்களே ஒரு சொன்னீங்க புது டேர்ம்ஸ் இருக்க கூடாதுன்னு. இப்ப வந்து என்ன சொல்றாங்க, இந்த நம்ம நாய்க்கடி நீங்க சொன்னதே சார், நாய்க்கடி, இந்த ரோடு அமைப்பு, இந்த வேற ஒண்ணு சொல்றோம்ல சார், வீட்டுல கிராக் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு, அது பலர் சொல்றது சாமர்த்தியமா சார்? இப்ப வந்து அது ஒரு இயற்கை நிகழ்வு தானே. இங்க பாருங்க, 100% 4ஆம் வீட்டுக்கு 8 கோடிய புத்தி வந்தா சார் உண்மை ஒத்துக்கிறேன் சார். ஆனா வந்து அந்த நாய்க்கடியும் அந்த ரோடு அமைப்பும் மத்ததும் சொல்லணுமா அப்படிங்கிறது கேள்வி சார். எனக்கு அது வரமாட்டேங்குது. ரோடு அமைப்புல சொல்ல வேண்டாம், நாய்க்கடிக்கும் சொன்னா தீர்ந்தது. அது அது தெரிய மாட்டேங்குது இல்லையா, அதனால கேட்டேன். அதே மாதிரிங்க இருக்க 6ல கேது இருந்து 8 கோடி சாரம் 8 கோடி கேந்த திரிகோணத்துல விசகடி உண்டு, பாம்பு பூரா தேழு கொலை கொதேனி கோட்டெல்லாம் உண்டு. நான் எல்லாம் எனக்கு 6ல கேது 8 கோடி புருஷாருங்க, எல்லா கடியும் வாங்கியிருக்கீங்க. பாம்பு தேடி எல்லா கடியும் வாங்கிட்டேன். அந்த மாதிரி தெரியறதுக்கு தான் நீங்க நிறைய சொல்றீங்க, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் அது தெரியல. அடுத்தது சார், நீங்க இப்ப இந்த ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, லக்னம் நேரம் அப்பா அம்மா மாற மாட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரி சில தப்பு, அதாவது தவறுன்னு நம்ம நினைக்கிற விஷயத்த நீங்க இன்னும் அனுபவத்துல போல்டா சொல்லலாம் இல்ல சார்? இப்ப நிறைய தப்பு நடக்குது சார், அது நடுவுல வருது சார், அது தெரிய மாட்டேங்குது சார். நீங்க சொல்ற பாயிண்ட்ல அது போல்டா சொல்லணும், அப்புறம் அதுக்குன்னு ஒரு தலைப்பு போடணும். அதுதான் சார் இடையில பெரியவங்க இடையில விஷயத்த சேர்த்து சொல்லும் போது சேர்த்து சொல்லுவாங்க, நம்ம தான் உள்வாங்கிக்கணும், புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிருச்சு சார். இது ஒரு ஆள் புரிஞ்சிடும் போதுமா சார்? எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இல்ல சார்? இல்ல, இது அடுத்தவங்களுக்கு மறுப்பு சொல்ற தளம் இல்லையே, அடுத்தவங்க தப்பு சொல்ற தளம் இல்ல, இடையில அவங்க அனுபவத்தை சொல்றாங்க. அனுபவம் நல்லா இருந்தது சார், நல்ல அனுபவமா இருந்தது. இன்னும் அவர் எனக்கு நிறைய அனுபவம் சொன்னா நல்லா இருக்கும் சார். நீங்க அனுபவத்தை சொல்றீங்க இல்லையா? வந்துங்க ரிஷப லக்னங்க, 70 வயசுல புதன் திசை ஆரம்பிச்சது. அப்ப 10 வருஷத்துக்கு லக்னம் மாறும்போது எனக்கு விருச்சிக லக்னமா வந்துருது. ஆமா ஆமா. அப்ப 8 கோடி பாவம் தான் கொடுக்குது அல்ல. லக்னாதி புதன் செவ்வாய் பார்வையில் இருக்குது. 4 கடை கட்டி வாடகை விட்டேன், வீடு கட்டினேன், எனக்கு ஒரு கார், எங்க பையன் ஃபேமிலிக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தேன். எப்படி வேலை செஞ்சது அது? லக்னம் 10 வருஷத்துக்கு லக்னம் மாறியே. 10 வருஷத்துக்கு லக்னம் மாறினா அம்மா 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 அப்பா மனைவி குழந்தைங்க மாறிட்டே இருப்பாங்களா? தொழில் மாறிட்டே இருக்குங்களா? ரைட் சார். இன்னொரு விஷயம் சார், இந்த அஷ்டவர்க்கம் சொல்றாங்களா சார், அஷ்டவர்க்கம்னு, சர்வாஷ்டக வர்க்கம், அஷ்டவர்க்கம்னு, அது பாத்துக்கீங்களா சார்? எடுக்கிறது இல்லைங்க. அசோக 9ல இருந்து 34 அசோக புள்ளி வருதுங்க. ஆனா அங்க எனக்கு சின்ன வயசுல எங்க அப்பா இறந்துட்டாருங்க. சரி,
நல்லது ரைட். சார். சார் மத்தவங்க எல்லாம் கேட்கணும் சார், நிறைய கேள்விதான் இருந்தது. என் நம்பர் அப்புறம் குறிச்சு வச்சுக்கங்க, தனியா பேசிக்கங்க. என் நம்பர் குறிச்சுக்கங்க. சொல்லுங்க சார், நம்பர் லாஸ்ட் சொல்லுங்க சார் நீங்க. 98 98 98 ஆ 94 94 45 45 33 33 99. 99. மெசேஜ்லயும் எல்லாருக்கும் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் மெசேஜ்லயும் போட்டிருக்கேன். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். நான் சொல்றேன் சார், வாட்ஸ்அப்ல பண்றேன் சார், பண்றேன் சார். ரைட். நன்றி நல்லது. சார். நன்றி நன்றி. நீங்க அவரை தனியா தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்கள் கேட்டுக்கலாம். நிறைய சந்தேகம் கேட்கிறேன் சார். ஓகே சார். எனக்கு ஒரு இதுங்க 10ல இருந்து 5 வரைக்கும் கேட்க வேண்டாங்க. 10 மணிக்கு முன்னாடி 5 மணிக்கு பின்னாடி கேட்க. ஏன்னா அது வரைக்கும் கும்பல் எனக்கு ஜாதம் பார்க்க நிறைய வருவாங்க. சரி சார், சரி, நோ ப்ராப்ளம் சார். சார் இது நம்பர்ல நானே மெசேஜ் அனுப்புறேன். நாமக்கல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்க. சரி சார், சரி சார். சந்தானத்தை யாரு வேணா கேளுன்னு சொல்றாங்க. ஒரு ஜாதம் பார்க்கறதுக்கு 10 பேர் சந்தேகம் கேட்டுறாங்க. புரியுது சார், புரியுது சார். ஓகே சார், பாருங்க சார். நல்லது சார். சரிங்க, சரி சார். நன்றி நன்றி. ஸோ அடுத்து காந்திபன். காந்திபன் சார் வாங்க. எஸ் சார் கேக்குதுங்களா சார்? கேக்குது கேக்குது. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த ஜோதிடம்னா எனக்கு ரொம்ப விருப்பம். முந்திங்க ஜோதிடத்தை வெறுத்துங்க. இப்ப கிளி ஜோசிட்டு பார்த்தா கூட ஒரு கும்பிடு விட்டு போவேன். சரிங்க சரிங்க. சொல்லுங்க ஐயா காந்திபன் ஐயா, சொல்லுங்க. அவ்வளவு பாசம் அதிகங்க. ஜோதிடனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷங்கய்யா. இந்த ரெட்டை குழந்தை சம்பந்தமா நீங்க சொன்னீங்கய்யா. இந்த இவரு கோபு ஐயா வந்து ரெட்டை குழந்தைய பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாருங்கய்யா. அதை பார்த்தேன் நானு. ஈரோடு கோபு ஐயா. அதுல வந்து முதல் குழந்தையோட 7ஆம் இடத்தை வச்சு, முதல் குழந்தையோட லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை வச்சு 2வது குழந்தைக்கு வந்து நீங்க வந்து லக்ன ஸ்புடம் பண்ணா கரெக்டா வரும் அப்படின்னு சொல்றாருங்க. அது எந்த அளவுக்கு சரின்னு ஐயா அந்த விஷயத்த நீங்க இங்க கேட்க வேண்டாங்க ஐயா. ஏன்னா அவர் ஐயா அது சமம் தெரியாதுன்னு சொன்ன பிறகு அதை கேட்கறது சரியா இருக்காது. வேண்டாம். சரிங்க 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 சரிங்க. நன்றிங்க 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 நன்றிங்க. அதே நேரத்துல பாருங்க, சொல்லுங்க. 10th ரெட்டை குழந்தைங்க 2 பையன் ஒரே மார்க் வாங்கிக்கிறாங்க. அது எப்படி வாங்கினாங்க? அதான் ஒரே மார்க்குங்க. அது மாற்றவே இல்ல. 2 பொண்ணுங்க ஒரே மார்க். 430 மார்க் 10th. 2 பசங்க 430 மார்க். டிவில போட்டு காமிச்சாங்க. எனக்கு என்னோட அத்தை பொண்ணுங்க ட்வின்ஸுங்கயா. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. இல்ல அதாங்க எங்க அத்தை பொண்ணு ட்வின்ஸுங்கயா. ஒரு பொண்ணு வந்து எஸ்ஐயா இருக்குங்க. ஒரு பொண்ணு வந்து நீதிமன்றத்துல வேலை பார்க்குதுங்கயா. அதான் நான் தான் சொல்றேங்க. ரெட்ட குழந்தைல ராமூர்த்தி சுந்தரமூர்த்தி, ஒரு பையன் இன்ஜினியர், ஒரு பையன் டாக்டர். எங்க சொந்தக்காரங்க. சரிங்க. ஓகே ஓகே. நன்றிங்கய்யா நன்றிங்க நன்றிங்க. உங்கள்கிட்ட பர்சனலா கேட்டுக்கிறேங்கய்யா. அம்மா ஈஸ்வரி அம்மா வணக்கம் சகோதரிக்கு வணக்கம். அண்ணா நீங்க சொல்ல மறந்த 3 உங்களுடைய கருத்துக்களை நான் சொல்றேனே. நிறைய இருக்கு என்கிட்ட. அதான் எனக்கு ஞாபகம் சொல்லுவேன். இல்ல நான் 3 கருத்து சொல்றேன். ராகுக்கு 4ல சந்திரன் இருந்தா எந்த லக்னமா இருந்தாலும் அந்த அம்மா அழகா இருப்பாங்கன்னு சொல்லிருக்கீங்கண்ணே. இல்ல 4க்கு ராகு இல்ல, 4 ராகு இருந்தாலே அம்மா அழகா இருப்பாங்க. அப்படி சொல்லியிருக்கீங்க. அப்புறம் 4க்கு 2ஆம் வீட்டுக்கு 9 10 கூடினால் அந்த தாய் கடைசி வரை சம்பாதிப்பான்னு சொல்லியிருக்கீங்கண்ணே. அதாவது லக்னாதிபதி 2ல் இருந்தால் சம்பாதிக்கிறதே குறியே இருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்கண்ணே. 5 கூட வரும்போது உடல் உழைப்பில்லாமல் சம்பாதிப்பாங்க. சரிங்கண்ணா. அடுத்த கருத்து வந்து எந்த லக்னமா இருந்தாலும் 2ல சந்திரன் இருந்தா அவங்க மௌனியா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதிகமா பேச மாட்டாங்க. கேட்டா பதில் இல்லைன்னு இல்ல. அதுதானே எனக்கு ஞாபகம் வந்த கருத்துக்கள் இவ்வளவுதான். உங்களுடைய உரை ரொம்ப அருமையா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷண்ணே. நல்லதுமா, நன்றி. ஈஸ்வரியம்மா
ஈஸ்வரி அம்மா ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் பேச சொல்லுங்க. சொல்லுங்கய்யா. ஈஸ்வரி அம்மாவை பேச சொல்லுங்க. ஈஸ்வரி அம்மா அன்மியூட் பண்ணுங்க. ஈஸ்வரி அம்மா அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டேன். சொல்லுங்கண்ணே. ஒரு வறட்சிக்கா ஒரு பாடல் பாடியிருந்தா அது பரவாயில்லையாம்மா? அது எப்பயுமே பாடுவீங்க, ரொம்ப அருமைண்ணே அந்த பாட்டு. உங்களுக்கு அதுக்கு அரைப்பவுன் மோதிரம் கூட போட்டாங்கன்னு சொன்னீங்களே அந்த பாடலுக்கு. என்னம்மா? அந்த மோதிரம் போட்டதுக்கு அரைப்பவுன் மோதிரம் கூட உங்களுக்கு பாடல் வெள்ளாள வண்டியில போட்டாங்க மோதிரம். அது வரைக்கும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குண்ணே. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நன்றிண்ணே. நன்றிங்கண்ணே. நல்லது. அடுத்து கோகிலை அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பெண்களா ஜோதிடத்துக்கு வர்றதை பத்தி நம்ம ரொம்ப பெருமைப்படுறாங்க. அன்மியூட் பண்ணுங்கம்மா. பேசலாம். வணக்கம். இந்த ரெட்டை பிறவிகள் சொன்னீங்களா ஐயா, அதுல நல்லா குழப்பம் இருக்கு. ஒரு பெண்ணு ஒரு ஆணு எல்லாமே வித்தியாசமா இருப்பாங்க. ஆனா 35 நிமிஷம் வித்தியாசத்துல பிறந்தாங்க. குழந்தையோட கலர்ல இருந்து உணவுல இருந்து படிக்கிற பழக்க வழக்க ட்ரெஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஒரு ஆணு ஒரு பெண். ஆனா அந்த நிறைய இருக்குதுமா. நீ பார்த்து ஒண்ணு மட்டும் நிறைய இருக்குது. அந்த ரத்த குழந்தை எடுக்க முடியல முதல்ல சொல்லிட்டேன் நான். ஒரு புள்ள நல்லா படிப்பான் பையன், பொண்ணு படிக்கவே படிக்காது. பொண்ணு கலரா இருக்கும், பையன் அப்படி ஒரு கருப்பு. இல்லம்மா நீங்க கேட்க வர விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல ஒத்து போகும்னு சொன்னாங்களே, எங்க வீட்டுல எதுவுமே ஒத்தே போக மாட்டாங்குது. ரத்த குழந்தையா? ஆமா சார். அவங்க அப்பா வந்து மிதுன லக்னம். யாரு சொன்னது? இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்களே ரெட்டை பிள்ளைன்னா அப்படிதான் இருக்குதுன்ட்டு, ஜாதகத்திலே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு ஒத்தே போகல. அதே மாதிரி எங்க சொந்தக்காரர் பையன் 2 பேர், ஒரு டாக்டர் இன்ஜினியரு, கல்யாணம் ஆகி குழந்தைலாம் வந்து 2 பேருக்கு ஒத்து போக பேச்சுவார்த்தை இல்ல. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. நன்றி. வணக்கம். அடுத்து நிறைவா ரகுகுல திலக ரவி ஐயா வாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நல்ல சிறப்பா இருந்தது வகுப்பு. இந்த விஷக்கடிக்கு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாங்க. 6ல ராகு இருந்து 8 யானை வந்து விஷ ஜந்து தீண்டாதுன்றது நீங்க வாயில சொல்லிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். விஷ ஜந்து தீண்டாது. விஷ ஜந்து யாரையும் தீண்டாது. விஷக்கடி யாருக்கு விஷக்கடி கிடையாது ஜாதகத்தில். அதாவதுங்க அதை மட்டும் ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. 6ல ராகு கேது இருந்து 8 கோடியும் சாரா வாங்காதவங்களுக்கு விஷக்கடி இருக்காது. கிடையாது. ஓகே ரைட். சூப்பர். ஏன்னா அது சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதுக்காக தான் கேட்டேன் நான். கரெக்டா வந்து கேட்டாங்க ஆமான்றாங்க. 6ல கேதுங்க. ஆனா விவசாயம் தாங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா நாய்க்கடி, பூனைக்கடி, தேல் கடி, பூனை, இது பாம்பு எல்லா கடி வாங்கிட்டாங்க. ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு கேது புத்தி வரும்போது விஷக்கடி வாங்கினாங்க. ரிஷபலக்கணம் நீங்க இல்லைங்களா? விவசாயத்துல எவ்வளவு நஷ்டம்? ரிஷபலக்கணத்து விவசாயத்துல உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஆயிருக்கு இந்த வரலையும்? இல்ல அதுல நஷ்டம் வரலைங்க எனக்கு. சனி புதன் சாரம்னா விவசாயத்தை விட்டுட்டேங்க. உங்களுக்கு உடல் உழைப்பு இல்லாம கடையை கட்டியால வாடகை விட்டுட்டேங்க. ஓகே ஓகே. நீங்க விவசாயத்துக்குள்ள போக. ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. நல்ல சிறப்பா 5 கோடி திசை வந்தோம்னா உடல் உழைப்பு இல்லாம பணம் வருங்க. அவரு ஹைவேஸ் ரோடு எடுத்துட்டாலும் அதெல்லாம் அந்த கவர்மெண்ட் ரேட் தான் தருவேன்னு. அது குத்தத்தினால உங்க லாபம் உங்களுக்கு. அதுதான் மெயின். அதுல இல்லைங்க அவர் சொன்ன நீங்க கேட்டதுக்கு நான் சொல்றேங்க. அவரு அதாவது ஒரு 4 பேரும் சொல்றேன் கேட்டுக்குங்க. போட முடியலீங்க. நொயிலாது தண்ணி பாஞ்சு 850 ஏக்கர் வந்து நிலமெல்லாம் கலரா மாறிடுச்சு. கேஸ் போட்டு 28 வருஷம் நஷ்டம் தெரியல. அதுல எல்லாமே இல்லைங்க. அப்ப என்ன கூப்பிட்டுருந்தாங்க. நான் நல்லா பேசுவேங்க. என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எனக்காக 4 பேர் சொன்னாங்க. அவர் அந்த ஹைவேஸ் ரோடுக்கார 40 தான் சொன்னார் இல்லைங்க. அதுக்காக ஒரு 4 பேர் சொல்றேன் கேளுங்க.
அங்க பாடுன்னு புதிய தலைமுறையில அந்த பாட்டை வெளியிட்டாங்க. பாட்டு பெரிய பாட்டு. எனக்கு வந்த துயரத்தை 4 வரி சொல்றேங்க. வெளைய நிலத்தை அரசு எடுத்து ரோட்டுக்கு தான் தானோம், இலைய நாங்க விரிச்சு பார்த்தா பருக்கையத்தான் காணோம். எத்தனையோ திட்டம் போட்டும் இன்ப திருநாட்டிலே எரியாத அடுப்பு இருக்கு இன்னும் எங்க வீட்டுல. அவர் தொடர்பு போயிட்டு அதனால உங்களுக்கு சொல்றேங்க. ஓகே ஓகே, ரொம்ப சிறப்பான வகுப்புங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. இன்னொரு வகுப்பு வந்து அரேஞ்ச் பண்ணுங்க. நான் எழுதி வச்சுக்கிறேன். ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு படிச்சீங்கன்னா நல்லா வரும். சரி, நன்றிங்க. நன்றி நன்றி, வணக்கம். நன்றிங்க. அவ்வளவுதாங்கய்யா. ஐயா, வகுப்போட நிறைவுக்கு வந்துட்டோம். நிறைவா நீங்க ஏதாவது சொல்லுங்க, பூர்த்தி பண்ணிக்கலாம். இல்லைங்க, என்னை பொறுத்த ஜோதிடத்துக்கு எல்லாத்துக்கும் எனக்கு எல்லா ஜோதிடத்து மேல எனக்கு பாசம் உண்டு. ஒரு காலத்துல வெறுத்தேன். செல்வகுமார் ஐயா, அன்மியூட் பண்ணலாம், பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. இப்போ எல்லாருமே இப்போ நம்ம சாரம் பார்க்குறோம்ல, சாரம் பார்க்க சொல்லுவோம். இப்போ ஒரு கிரகம் ஒவ்வொரு கிரகமும் இன்னொரு கிரகத்தின் சாரத்தின் அடிப்பில் இருக்கு. இப்போ ராககேதுகளுக்கு வந்து வீடு கிடையாது. அப்படி இருக்கு. நம்ம இப்போ தாராபலன் அடிப்படையில் நம்ம உடுமுக தசையில தானே சார் பார்க்குறோம். அது அல்லங்க. இப்ப நான் சொல்றேங்க இல்லைங்க, 4 கூடியவன் 6 கூடியவன் சார் வாங்கினா வீட்டு மேல வண்டி மேல லோன் வாங்குவாங்க. இல்ல நான் என்னோட இப்ப சாரம் இப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம சாரம் பார்க்கறோம்ல செய்யா, அது வந்து உடுமுகாத செய்யணும் அடிப்படையில் பாக்கணுமா, இல்ல எங்க இருக்குன்னு பாக்கணும். லக்னத்துல இருந்து அது எத்தனை வீட்டுல இருக்கு, அது அந்த அடிப்படையில பார்க்க வேண்டுமா? என்ன திசை, என்ன சாரம், என்ன புத்தி, என்ன சாரம். சந்திர புத்தி வந்து 4ஆம் வீட்டுக்கு 6 கூடிய தானே சந்திரன். 4ஆம் வீட்டுக்கு 6 கூடிய சந்திரன் அப்படிங்கும் போது பைப் லைன் ரிப்பேர் ஆகும், வீட்டுல தப்பிக்கவே முடியாது. சூரிய சனி பார்த்திருந்து புத்தியை நடத்தினால் வீட்டுல அடிக்கடி பல்ப் பீஸ் ஆகும். அது எந்த லக்கணமா இருந்தாலும் சரி. ரைட்டுங்க. ஹலோ, ஓகேங்கய்யா. ஐயா, நீங்க நிறைவா ஏதாவது சொன்னீங்கன்னா விஷயத்தை பூர்த்தி பண்ணிக்கலாங்க. நிறைவா என்ன சொல்றதுங்க, இதோட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. சரி, ரைட், நல்லது. அனைவருக்கும் நன்றி. நன்றி. நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு நிகழ்த்திய கரூர் சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு ஸ்டார் அகாடமி சார்பில் உங்கள் அனைவரின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.